ஒரு உயரத்துக்கு வந்திருக்க மனுஷனுக்கு வந்து இன்னைக்கும் பல பிரச்சனைகள் அந்த நாற்காலியில் போய் ஏறத்துக்கு இருக்குது. ரிசல்ட் வந்துட்டு இருக்கும்போதே அவர் கெஸ் பண்ணியிருப்பாரு. பார்க்க தாங்க சாப்பிட்டு எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்குன்னு ஒரு திருக்குறள் உண்டு. மாடர்ன் வெர்ஷன் தான். நான் ஒரு தடவை முடிவு பண்ணுறேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அது அவருடைய உண்மையான கேரக்டர். நிறைய நலத்திட்டங்கள் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் முதல் படத்திலிருந்து பண்றாரு. நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம். நான் நிலாவா செல்வாலாம் பண்ணுறப்போ அவங்க அப்பா மூலமாக நிறைய உதவிகள் செய்வார். அதை நான் பார்த்துருக்கேன். விஜய் சார் முதலமைச்சராக பதவியேற்க போறாரு. அவர் மெஜாரிட்டியாக அவர் ஜெயிச்சிட்டாருன்னு ஒன்று. இனி தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் விஜய். நிரந்தர முதலமைச்சர். அவர் வந்து சிஎம் ஆகணும் ஆசைப்படுறது கூட அந்த சிஎம்ன்ற போஸ்ட்டுக்கு அவர் ஆசைப்படல. ஹி வாண்ட் டு சர்வ் பீப்புள். சிஎம் ஆகிறதுக்கு வந்து என்ன கேட்டால் அது அவருடைய 25 வருஷ பிளான். எதிரியை கூட நண்பனாக தான் மதிப்பார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அவர் ஒரே ஒரு மீட்டிங்கில் மட்டும்தான் அங்கிள்னு சொல்லி விழித்தார். இது அவரை காயப்படுத்துறதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எந்த மீட்டிங்லையுமே அவர் சொல்லிக்க மாட்டார். சார் தான் சொல்லுவார். செல்வான்னு ஒரு படம் வந்து நான் விஜய் சாருக்கு 2வது படம். கிளைமாக்ஸில் வந்து அருவி பால்ஸ் விழுந்துட்டு இருக்கு. ஒகேனக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் சென்டரில் ஒரு கூண்டு கட்டியிருக்கேன். அந்த கூண்டில் ஹீரோயின். இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுறதுக்காக நான் டூப் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் வந்து நான் குதிப்பேங்கிறார். அப்போதான் எஸ்ஐ சார் வந்து ஃபோன் பண்ணி அவன் குதிப்பேம்மா குதிக்க விட்டுறாதீங்க, எனக்கு ஒரே பையன் சார், ரிஸ்க் எடுக்காதீங்கன்றார். அவர் தான் பண்ணார். அதனாலே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் வந்து அவர் ஜம்ப் பண்ணும்போது அப்படி ஃப்ரீஸ் பண்ணிருக்காரு. எஸ்எஸ்சி சார் என்ன சொன்னார் அதுக்கப்புறம்? திட்டுகளும் தெரியும். படம் பார்க்கும்போது தான் அவர் பார்த்துருப்பாரு. சொல்லி எடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு. சில இன்டர்வியூவில் விஜய் சாரே சொல்லியிருக்கிறாரு, திருமலை தான் ஆக்ஷன் ஹீரோ ஆச்சு. அப்போ எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். சார் இல்லை சார் பகவதி தான் சார் உங்களுக்கு ஆக்ஷன் ஹீரோவாக பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தது. அப்போ அந்த ஒரு சின்ன அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நமக்கு என்ன இருந்தாலும் நம்ம விஜய் சார் நம்ம தான் ஆக்ஷன் ஹீரோவாக போட்டு கொடுத்தது. ஏய் ஆண்டவன் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது, உனக்கெல்லாம் எதிரியை அழிச்சு தாண்டா பழக்கம், எனக்கு எப்படி எதிரியை வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது, இதெல்லாம் டைலாக் அவருக்குன்னு. இப்போ விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு. அடுத்த சினிமால அந்த ஒரு இடம் இருக்குல்ல, யார் அடுத்த தளபதி? என்னோட கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மாஸ் கமர்ஷியல் படங்களாக பண்ணாருன்னா அந்த இடத்த ஹலோ நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங் வர முடியுமா அப்படின்னு கேட்பேன். எதுக்கு அது ஏன் 9 மணிக்கு எடுக்கக்கூடாதான் பாரு. அது 9 மணிக்கு எடுக்கலாம் தான், ஆனால் 5 மணிக்கு எடுத்தால் கேமராமேன் அழகாக இருக்குன்றாரு. 5 மணிக்கு வர முடியுமா? ஓ அப்படி சொல்கிறீங்களா, சரி வந்துடுறேன் அப்படின்னு. ஏன் அசிஸ்டன்ஸ்லாம் வந்து சார் வரமாட்டார், வேண்டாம் பிளான் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. மறுநாள் காலில் பார்த்தா நான் 4:45 ஸ்பாட்டுக்கு போகிறேன். அங்கே ஆல்ரெடி தலைவர் உட்காந்துருக்காப்புல சேர் போட்டு. என்ன நீங்கள் கான்ட்ரவர்சி பேசினாலும் சரி தான், அவருக்கான இடம் அவருக்கான பாதையில் அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். அது போய் அது தன்னாக கொண்டே அவர் கொண்டு சேர்த்துரும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் மங்கை ஹியர். இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி யார் அப்படின்னு பார்த்தா, தமிழ் திரையுலகத்துல வந்து தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய படங்கள் நடிச்சுட்டும் இருக்காரு. ஒரு அசாத்தியமான அற்புதமான டைரக்டர் வெங்கடேஷ் சார் என்னோட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப அசாத்தியமாக பல மாஸ் கமர்ஷியல் படங்களை நீங்க தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி போனால், சார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டைரக்டராக வந்திருக்கேன். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நீங்கள் சங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் அவர்கிட்ட தான் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி அங்கே போய் சேர்ந்தீங்களா, இல்லை சினிமாவில் யாருக்கிட்ட ஒர்க் பண்ணாலும் ஓகே உள்ளே போயிடணுன்றதுனால வந்தீங்களா? இல்லை ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்துட்டு நீங்கள் சொன்ன அந்த கடைசி பாயிண்ட் தான். சினிமாவில் யார்கிறதுனால ஒர்க் பண்ணலாம், பட் சினிமா உள்ளே போயிடணும். அது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டைரக்டராக ஆகுறீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு மோமெண்ட் வந்துட்டு நீங்கள் எத்தனை நாள் பிளான் பண்ணீங்க, இல்லை அதுவாக நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வரட்டும்னு விட்டுட்டிங்களா? நம்ம டைரக்டர் ஆகிறதுன்றது காலம் நிர்ணயிக்கிட்டோம் அப்படின்னு விட்ட ஒரு விஷயமாக இருந்துச்சா, இல்லை எப்படி? அதுக்கு வந்து என்னென்னா, நான் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரவங்க சேர்ந்தாச்சு இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்து எனக்கு டைரக்ஷன் பண்ணுறதுலாம் அந்த நேரத்தில் வந்து எனக்கு தோணலை. அசிஸ்டன்ட் டைரக்டராக முதல்ல தொழில் கற்றுக்கோன்னு இருந்தேன். பட் ராஜேஷ் சார்ட்ட வந்து 2 படம் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பேசிக்கான சினிமாவில் ஒரு விஷயம் தெரிஞ்சவொடனே இப்போது வந்து டைரக்ட் பண்ணிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஆனாலும் நான் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கானலாம் ரெடி ஆகலை. ஆனால் எனக்கு என்ன, ராஜேஷ் சார்ட்ட எனக்கு ஒரு எப்பவுமே ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது. என்ன பதட்டம்னா, பயங்கர இன்டெலெக்சுவல் குரூப்ஸ். இந்த இவங்களை விட நம்மளால கம்பேர் பண்ணால் நம்ம ரொம்ப கம்மின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு பாலிசி என்னென்னா, நான் வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு இடத்துல நான் போய் ப்ராப்பராக சொல்லிட்டு தான் போவேன். அது வந்து நான் ஒரு பெரிய பிரின்சிபலாகவே அப்போ இருந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அது சில பேருக்கு தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா, அது ஒரு இத்தனை நாள் இருந்த இடம் இல்லையா, இத்தனை நாள் நம்மளை வச்ச இடம் இல்லையா அப்படின்னு ஒரு
பிடிக்கலைனாலும் சார் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது நான் அங்கே அப்படி சொல்லிட்டு போகக்கூடிய ஆள் தான். ஓகே, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எனக்கு கொஞ்சம் என்ன அன்கம்ஃபர்ட் சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணலாம்பாங்க. இல்லை சார் அது என்னதான் இருந்தாலும் அது கரெக்ட் பண்ண முடியாத ஒரு கம்ஃபர்ட் சார் அது. மற்றபடி யாரையும் நான் குறை சொல்ல சார், எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போகணே தவிர அதே ஒரு நேச்சராக வச்சிருக்கேன். அது எனக்கு பை நேச்சர் எனக்கு அது உண்டு. எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையிலையும் சரி எல்லாத்துலேயும் அதை ஒரு அடாப்ட் பண்ணிடுவேன். சார் ஆனால் சினிமாவில் வந்துட்டு இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறது நிறைய நேரங்களில் கை கொடுக்காது, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும் நீங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்படி உருவாக்கி வச்சுருக்காங்களே தவிர நான் என்ன சொல்லுவேன்னா நேர்மை, அது நான் சொல்கிறத விட இன்னும் சொல்லணும்னா சங்கர் சார் அதை அடிக்கடி சொல்லுவார், நேர்மை இருந்தால் போதுங்க, வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. லைஃப்பில் வந்துட்டு நேர்மைன்னு நான் சொல்கிறது எல்லாத்துலேயும் நேர்மையாக இருக்கணும். நீங்கள் பண்ணுற வேலைக்கு எல்லாத்துக்கும் நேர்மையாக இருந்தாலே அது வந்து உங்களுக்கு. அதனால தான் இந்த கான்செப்டை வந்து நான் சங்கர் சார் அசோசியேட்டாக இருப்பார், நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது சங்கர் சார் எனக்கு சொன்னது. அதை தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் படத்தில் ஒரு சாங் வச்சுருப்பார், இந்த சரி கமன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, கிளைமாக்ஸ் சாங். அது அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு எதெல்லாம் பேசுன்றதை ஓனாக சொல்லிட்டே வருவாங்க. கடைசியாக பாட்டு முடியும் போது நேர்மை தான் வெற்றியின் ரகசியமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சங்கர் சார் அதை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். அதை அவர் படத்தில் பாட்டாக வச்சது தான். ஜென்யூனான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தாலும் நீங்கள் போதும் ஓப்பனாக சொல்லப்போனால் நடிக்க வேண்டாங்க. எதுக்கு நடிக்கணும்? ஸ்க்ரீனில் நடிக்கலாம், நீங்கள் லைஃப்பில் நடிக்கணும் அவசியம் இல்லையே. லைஃப்பில் நீங்கள் நடிக்கிறனாலே நீங்கள் போலித்தனமாக இருக்குங்க. போலித்தனமாக இருந்தாலும் அங்கங்கே உண்மை இருக்கும், டெஃபினட்டாக இருக்காது இல்லையா? அதனால் என்னென்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்கேன், எப்போவுமே வரப்பா தெரியவும் கூடாது. நிச்சயமா நீங்கள் ஃபாலோ பண்ணுற இந்த விஷயம் உங்களோட சக்ஸஸ் ஜேர்னியில் முக்கியமானதாக இருந்திருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்ட் அடுத்து சங்கர் சாரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நம்ம. நீங்கள் ஜென்டில்மேன், காதலன் இந்த மாதிரி படங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது அது ஸ்டார் காஸ்ட்டே ரொம்ப பெருசாக இருக்கும் சார். எங்களுக்கு இப்போ பார்க்கும்போதும் அந்த மலைப்பாக இருக்கும், எப்படி இத்தனை பேர் வச்சதும். காதலன் படம்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டைமில் எல்லா A to Z எல்லா டெக்னிக்கலுக்கான விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த விஷயங்கள்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிங்க அவர் கூட சேர்ந்து? அவரோட ஸ்பீடு எப்படி இருக்கும் சங்கர் சார்? சங்கர் சாரோட வந்து ஸ்பீடு இருக்கும், ஆனால் நிதானம் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து கார் ஸ்பீடாக ஓட்டிட்டு போகும்போது ஒரு கண்ட்ரோலர் இருப்பார் இல்லையா, வண்டி ஓட்டுறவர், அந்த கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கும். ஸ்பீடாக இருக்கும், ஆனால் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அவர்கிட்ட. அது எனக்கு அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு குணம். அவர் வந்து எல்லாத்துலேயும் ஒரு நிதானம் இருக்கும், அவர்கிட்ட வந்து அவசரம் இருக்காது. ஒரு நிதானம் இருக்கும், ஆனால் வேகம் இருக்கும். வேகத்துக்கும் அவசரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அவர் வேகமாக தான் எல்லாம் பண்ணுவார், ஆனால் வேகமாக இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒரு நிதானம் இருக்கும் அதில். அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச குணங்கள் அவர்கிட்ட. நான் வந்து அந்த சங்கர் சாரோட வந்து நான் வசந்தகலா பறவை படத்தில் அந்த பவித்ரன் சார்ட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு சங்கர் சார் அறிமுகமாகிறார். அது வரைக்கும் எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஆனால் எஸ்ஏ சார்ட்ட ஒர்க் பண்ணாருன்னு தெரியும். இவர் கூட வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு இவரை தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோ பார்க்க கிடையாது. அப்புறம் வந்து அவர் டிஸ்கஷனில் உட்காரும்போது அவர் அதிகமாக பேச மாட்டார் சங்கர் சார். பழனதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிப்பார். ஒரு 2-3 நாள் போனதுக்கப்புறம் ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், நீ எந்த ஊர் அப்படின்னாரு. அப்படி தான் ஆரம்பித்தது எனக்கு ஒரு கான்வர்சேஷனு. நான் சொந்த ஊர் தூத்துக்குடி சார். தூத்துக்குடியா? ஓகே ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன படம் ஒர்க் பண்ணீங்க? நான் இந்த மாதிரி இந்த படம்லாம் ஒர்க் பண்ணேன். இவர் எப்படி தெரியும் உங்களுக்கு? இப்படி தெரியும் சார். ஓகே. ஆனால் அப்படியே நாங்கள் பழக ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவருடைய இதெல்லாம் ஆனால் நான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த படம் ஒர்க் பண்ணிட்டு சூரியன் படம் ஒர்க் பண்ணோம். அந்த 2 படமும் ஒர்க் பண்ணுறப்போ வந்து எனக்கு வந்து லேர்னிங் வந்து நான் சங்கட்டிருந்து கிடைச்சதில் நான் வந்து ரொம்ப அவர் மேலே அட்மையர் ஆகிட்டேன். சார் இப்படி இருந்தால் இப்படி தான் ஒரு கோஆர்டினேட்டர், இப்படி தான் நம்ம ஒரு இதாக இருக்கணும், நாலேஜபிளாக இருக்கணும். ஆனால் அவர் வந்து 17 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்தவர். இந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ணுற படம் அவருக்கு 17th படம் 18th படம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அதனால் அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து நான் அப்படியே அட்மையர் ஆகி அவர் கூட இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் வந்து சூரியன் படம் முடிஞ்சோடனே அவர் படம் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருந்தார். அப்போது நான் தான் அவர் கூட உட்காந்து கதை பேசுகிறதுக்கெலாம் உட்காருவேன். ஸோ அவர் வந்து அழகிய குயிலே அப்படின்னு ஒரு கதை ஒன்று ஃபஸ்ட்டு சூப்பர் கதை. அது ரொம்ப இன்றைக்கெலாம் அதை பண்ணியிருந்தோம்னா பெரிய அளவுக்கு பேசப்பட வேண்டிய ஒரு படமாக இருந்திருக்கும். அது அவ்வளோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட், ரொம்ப மென்மையான ஒரு உணர்வுகளை பேஸ் பண்ணி ஒரு கதை. ஏன்னா சங்கர் சாருடைய டேஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா முள்ளும் மலரும் அந்த மாதிரி படங்கள் தான் அவர் ரொம்ப ரசித்து பார்ப்பார். மகேந்திரன் சாருடைய பெரிய ஃபேனு, அப்படி ஒரு டேஸ்ட்டு உள்ள ஆள். ஸோ அவர் வந்து இந்த படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கதையை பண்ணி சொல்லுவார் என்கிட்ட. இந்த கதை சூப்பராக இருக்குது சார், ஆனால் ஒருத்தர் கூட உங்களுக்கு படம் கிட்ட தரமாட்டான். இந்த கதையை போய் சொன்னீங்கன்னா ஒருத்தர் கூட. ஆமாம், ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் வந்து ஒரு கமர்ஷியல் ஓரியன்டட் ஃபிலிம். சூரியன் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கோம். சூரியன் படம் பண்ணிவிட்டு நம்ம போய் இந்த கதையை சொன்னோம்னா, ஏன் நீங்களாம் சூரியன் படத்தில் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணால் உங்கள்கிட்ட எப்படி ஒரு கதையை எதிர்பார்த்தா நீங்கள் இப்படி ஒரு கதையை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. கமர்ஷியலாக கதை பண்ணுவோம் சார் அப்படின்ட்டு அந்த கதையவே கமர்ஷியல் இன்க்ரீடியன்ஸ்லாம் உள்ளே சேர்த்தேன்.
அவர் சொன்ன கதைக்குள்ளே சேர்த்த உடனே அவர் ஒரு இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணு, வேண்டாம் நிறைய கபடி சேர்த்து இந்த கதையோடைய ஃபீல் கெடுது, இது வேண்டாம், நம்ம வேற ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கமர்ஷியல் கதை பண்ணிடுவோம் அப்படின்னாரு. அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டத்துக்கு வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ண கதை தான் ஜென்டில்மேன். இப்போ ப்ரொடியூசர் வேறு எங்களுக்கு அந்த டயத்தில் இருக்கும்போது தான் குஞ்சுமோன் சார் வந்து மலையாளத்தில் ஒரு டைரக்டரை வச்சு படம் பண்ண போகிறாரு. அவர் குஞ்சுமோன் சார் பண்ண படம் தான் நாங்கள் ஒர்க் பண்ண வசனால பிறவே சூரியன் படங்கள்லாம். எங்கள் டைரக்டர் வந்து வெளியே வந்துட்டார், பவித்ரன் சார் வந்து வெளியே ஒரு வேற ஒரு பேனருக்கு அவர் பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ண போகிறாரு. அதனால் இப்போ அங்கே டேரக்டர் இல்லாதால அவங்க வந்து மலையாள டேரக்டர் வச்சு பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் எனக்கு வந்துச்சு. இப்போ நான் சங்கர் சார் நம்ம ஒர்க் பண்ண கம்பெனி அதுவும் மலையாள டேரக்டர் வச்சு படம் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன், ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. குஞ்சுமோன் சார் நம்மகிட்டலாம் கதை கேட்பாரா, அதை கேட்டு பார்ப்போங்க. அவர் வந்து ஒருவேளை கேட்குறேன் வர சொல்லுங்கன்ட்டாருன்னா நீங்கள் போவீங்களா, அதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி அப்படின்னா வர சொன்னால் அப்படி சொல்லலாம், அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய் ஒரு பூத்தில் போய் ஃபோன் போட்டு, அப்போ நீங்கள் தான் போகிறீங்க. நான் தான் அவர் சங்கர் சார் பக்கத்தில் நிற்கிறாரு, ஃபோன் போட்டு நான் அங்கே உள்ள மேனேஜருக்கு பேசுகிறேன். இந்த மாதிரி அவங்க நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் தெரியும்ல மேனேஜர், அதனால் சொல்லுப்பா என்ன பண்ணார். இல்லை சார் சங்கர் சார்ட்ட ஒரு கதை இருக்குது, குஞ்சுமோன் சார்ட்ட கதையை சொல்லலாமா அப்படின்னு. சொல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சார்ட்டை கேட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் எந்த நம்பர்லேருந்து கூப்பிட்றீங்க, நான் பப்ளிக் பூத்துலேருந்து கூப்பிட்றேன், அந்த பூத்துக்கிட்டே வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிட்றேன்னா, நான் பூத்துக்கிட்டே சார் அதை கூப்பிட்றேன்ட்டு இருக்காங்க. உடனே அவர் அப்படியா, ஆமாம் இப்போ ஒரு வேளை கேட்டாங்கன்னா இப்போ சொல்லிடுவீங்களா அப்படின்னு. நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னாரு. சரின்னு அப்போ மறுபடியும் ஃபோன் அடிச்சுது. நான் எடுத்து சார் உடனே வர சொல்லிட்டாங்க, நாங்கள் உடனே 11 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. நான் பேசும்போது மார்னிங் 9:30, 11 மணிக்கு வர சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே அப்புறம் சாரை மட்டும் சார் நீங்கள் போயிட்டு வாங்க சார் அனுப்பிவிட்டேன். சார் போய் கதை சொல்லிட்டு வந்தார். வரும்போது 3 மணி சொல்லிட்டு வரும்போது 3 o'clock வந்தவர் என்கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு. கதை ஓகேன்ட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டார் அப்படின்னு. அப்போ தான் அட்வான்ஸ் செக்கு காமிக்கிறார். ஓ சூப்பர் அப்படின்னு. அப்புறம் அங்கே போய் மறுநாள் வந்து அங்கே ஆஃபீஸில் உட்காந்து அங்கே உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் பேச்சில் என் ரூமில் இருந்தேன். பார்த்தா ஒரு நாள் மார்னிங் விடியுது, அப்படியே எழுந்து பார்த்தா சங்கர் சார் உட்காந்துருக்காரு. சார் என்ன ஏன் எப்போ வந்தீங்க அப்படின்னு. இல்லை நீ தூங்கிட்டு இருந்தா முழிக்கிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னேன். சரி ஃபஸ்ட்டு நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா வெளியே போகலான்னாரு. சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே போய் டீ சாப்பிட்டு நின்றுக்கிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறார், இல்லை குஞ்சுமோன் சார் வந்து வெங்கடேஷை கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறது கூட்டு வா, அவர் வந்து ஒர்க் பண்ணால் தான் உனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டியாக இருக்கும், நீ முதல் படம் பண்ணுற, நீ வெங்கடேஷ் மாதிரி ஒரு கோ டைரக்டர் வச்சுக்கோன்றது. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பி வந்து இவர்கிட்ட சங்கர் சார்ட்ட கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டேன். ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே பயம் வந்துச்சு. என்னென்னா இது முதல் படம், எனக்கு சங்கர் சாருடைய முதல் படம், நானும் கோ டைரக்டராக முதல் படம். ஸோ இது ஹிட்டு கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு சினிமாவில் ஒரு மரியாதை கிடைக்கும். அதனால நான் ஃபுல்லாக அந்த படம் ஃபுல் ஃபயர் தான் எனக்கு. அதாவது இந்த வெந்நியை காலில் ஊற்றுற மாதிரி நிற்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அப்படி எப்போ பார்த்தா பாதி சங்கருடைய ஒரு 60% பேலன்ஸ் நான் ஏற்றுக்குவேன். ஸோ சங்கர் சார் வந்து எள்ளுன்றதுக்குள்ளே எண்ணெயாக நிற்கிற மாதிரி நான் ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருப்பேன். அதனால் ஃபுல் டென்ஷனாக அந்த படம் ஒர்க் பண்ணுவேன். மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருணை கொடூரமாக இருக்கும். அந்த படத்தில் இருக்கும்போது அப்போ ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு, பட்ஜெட் பெருசு, எல்லாமே பெருசாக லாவிஷாக பண்ணுறது, அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஸோ ஃபுல்லாக பண்ணதுல எனக்கு அந்த ஒரு படம் வந்து ஒரு 10 படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் 2 பேருக்குமே யூஸ் பண்ணிக்காம தேவையான நேரங்களில் வந்துட்டு அழகாக அந்த நட்பை தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு. ஆமாம், நான் நடிகன் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க நான் நடிகர், நான் இப்போ எல்லா படத்துலையும் நடிக்கிறேன், நீங்கள் எத்தனை படம் பண்ணிட்டீங்களேங்க, ஒரு படத்துலையும் நடிக்க விட மாட்டேங்கிங்களேங்க அப்படின்னு. நான் அதுக்கு இல்லை ஆமாம் இல்லை கூப்பிடல, இல்லை எனக்கு தோணலையே, எனக்கு ஒருவேளை இது நீ பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கு தோணலையோ அப்படின்னு. அதான் நான் வந்து உங்களுக்கு மைண்டில் வரவே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ட்டேன். இல்லை நான் அதில் நீ என்ன பண்ணியிருப்ப, இதில் நீ என்ன கேரக்டர் பண்ணியிருப்ப அப்படின்னாரு. நான் தான் எடுத்து கொடுத்தேன், அதில் அந்த கேரக்டராக பண்ணியிருக்கலாம், இதில் இந்த கேரக்டராக பண்ணியிருக்கலாம். அதாவது நீங்கள் கூப்பிடல, நானும் சரி உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி நான் வந்து எனக்கு அந்த கேரக்டர் கொடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல சார், நான் வாய்ப்பும் கேட்க முடியாது, நான் யார்ட்டையும் வாய்ப்பும் கேட்க மாட்டேன். ஏன்னா வாய்ப்பு கேட்குறது தப்பு இல்லை, பட் ஆனால் வாய்ப்பு கேட்டாலும் அவங்களுக்கு இருந்தால் தானே கூப்பிடுவாங்க நம்மளை. அதனால் நான் வந்து சரி நம்ம எந்த வாய்ப்பு இருந்தால் கூட போகிறாங்கன்னு. அதான். ஆனால் இவர் படங்கள் ஒவ்வொரு படம் வரும்போது நான் பார்ப்பேன், இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படி யோசிப்பேன். ஏதாவது படம் பேர் மட்டும் சொல்ல முடியுமா? கேரக்டர் நாங்கள் யோசிக்கிறோம். படம் கேரக்டரே சொல்கிறேன்னே, இதில் என்ன இருக்குது இல்லை என்ன அந்த அது என்ன படம், சிவாஜி சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் சார் கேங்ஸ்டர்லாம் வருவாங்கள்ல, அதில் வரக்கூடிய கேங்ஸ்டரில் ஒரு கேங்ஸ்டர் நம்ம வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்போனால் அந்த மினிஸ்டர் வருவாங்க, 3 பேர் வருவாங்க. அப்புறம் இவர் எம்எஸ் பாஸ்கர் ரோல் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அந்த ஒரு ஃபைல் சைன் பண்ணுறதுக்காக பாருக்கு வர சொல்லி பாட்டில் வாங்குவார், விவேக் சாரும் ரஜினி சார் மீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதில் ஒரு 3-4 கேரக்டர் நான் மைண்டில் வச்சுருந்தேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தோணும், நீங்கள் கேட்டது உண்டு.
இனி வருங்காலத்துல வந்து கூப்பிட்டா நிச்சயமா போய் நடிக்கிறதுக்கு நீங்க ரெடி? அடுத்து அவர் என்ன படம் பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா அவர் கண்டிப்பா ரோல் இருந்தால் தான் கூடுவார். இப்போ இது எல்லாமே தகர்த்துட்டு நீங்க டைரக்டராக ஆகி உங்களோட பாதையை நோக்கி போகும்போது அந்த அந்த நேரத்துல என்னைக்காவது தனிமையை ஃபீல் பண்ணது உண்டா நீங்க? நம்ம கூட சேர்ந்து யாரும் நண்பனாக இல்லையே அப்படின்றத அது ஒரு தனிமையை ஃபீல் பண்ண முதல் படத்தில் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். முதல் படத்தில் எனக்கு வந்து ஃபைனான்ஸ் பிரச்சனையில் என் படம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு. பிரேக்கப் ஆகும், அப்புறம் எப்போ ஷூட்டிங் வரனே தெரியாது, ஒரு பெரிய காத்திருப்பு இருக்கும். அப்படிலாம் இருக்க டயத்தில் ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே போயிட்டாங்க. இந்த இவர் எப்போ படம் ஆரம்பித்து எப்போ முடிச்சு எப்போ ரிலீஸ் ஆகுன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே போயிட்டாங்க. சொல்லிட்டு போனாங்களா சொல்லலை, யாருமே சொல்லலை. ஆனால் சொல்லலை மீன்ஸ் அவங்க வந்து சொல்லிட்டு போகணும் சொல்லாமல் போகணும்லாம் இல்லை. இப்போ படம் ஆரம்பித்தா டேரக்டர் கூடுவார், அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது, அவங்கவுங்க சில பேர் சொந்த ஊர் போயிடுவாங்க, சில வேறு படத்தில் போய் டிஸ்கஷனில் உட்காந்துருப்பாங்க. இங்கே எனக்கு ஆரம்பிக்கிறதா இல்லையா எதுவுமே தெரியாது. நான் மட்டும் தனியாக காலையில் எழுந்திரிப்பேன், ரூமில் உட்காந்துருப்பேன். இப்போ டெய்லி ஆஃபீஸ் போயிடுவேன். நான் இல்லை ஃபைனான்ஸ் வரட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படிம்பாங்க, போவேன். பைக்கு தான் வச்சுருந்தேன், பைக்கில் போய்ட்டு ரிட்டர்ன் பைக்கில் வந்துடுவேன். அப்படியே உட்காந்துட்டு என்ன செய்கிறது, நமக்கு எப்போ இந்த படம் மறுபடியும் ஃபைனான்ஸ் கூட ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அப்படி உட்காந்துருந்த டைம் தான். அப்போ தான் நமக்கு அதாவது இப்போ இருக்க மாதிரி செல்ஃபோன் இருந்துச்சுன்னா அது ஒரு வாட்ஸ்அப்பில் பேசலாம், இல்லை ஃபோன் பண்ணி பேசலாம். அப்போ லேண்ட்லைன் தான் பேசணும். அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் எல்லாமே அவங்க அங்கங்கே இருப்பாங்க, அவங்க கான்டாக்ட் பண்ணவும் முடியாது. அப்போ அந்த லோன்லினஸ் ஃபீல் பண்ணுவேன். அப்போ நான் வந்து சங்கர் சார் ஆஃபீஸ் போவேன். அந்த டைம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப லோன்லி ஃபீல் ஆச்சுன்னா சங்கர் சார் ஆஃபீஸ் போய் ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் அப்படி உட்காந்துட்டு வந்தோம்னா ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வரும், ஓகே ரைட்டு அப்படின்னு. ஆனால் அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணணும், அவர்கிட்ட உதவி கேட்கணும்னு தோணாது. சும்மா போய் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அங்கே நம்ம கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்களே அவங்கள பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படி இருந்துட்டு மத்தியானம் சாப்பிடும்பாங்க. வீம்புக்குனாலும் சாப்பிடாமல் கிளம்பி வந்துடும். ஏன்னா நம்ம சாப்பிட போயிருக்கோம்னு நினச்சிடக்கூடாது, அப்படி ஒரு ஃபீல் எனக்கு. அதனால் நான் இல்லை நான் பரவாயில்ல நான் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்டு அப்படி. அந்த நேரங்கள் நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருந்தீங்களா? ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை, ஆனால் ஃபினான்ஷியலாக நான் வந்து கேட்டிருந்தாலும் அவர் இப்போ சங்கர் சார் பண்ணியிருப்பாரு எனக்கு தெரியும். ஆனால் நான் கேட்க மாட்டேன். எனக்கு அது இன்னும் ஒரு சரி இருக்கிறத வச்சு நம்ம கண்டென்ட்டாக நம்ம இருந்துக்கலாம், நம்ம போய் எதுக்கு கேட்டுக்கிட்டு வச்சு ஒருத்தருக்கு போய் நம்ம ஒரு எம்பாரசிங்கை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற. ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க வந்து ஒர்க் பண்ணையா நீ சும்மா தான் இருக்கிற, படம் ஆரம்பிக்கிற லேட்டாகலாம் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதான் நம்ப. இல்லை நான் டைரக்டர் ஆகிட்டேன், நான் போராடுறேன், முடியலன்னா அதுக்கப்புறம் அது நம்ம இயற்கை கையில் இறைவன் கையில் விட்டுடலாம். ஆனால் நான் வந்துட்டு திரும்ப வந்து ஒர்க் பண்ணிட்டு அந்த படம் தான் எனக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தில் ஷெட்யூல் போட முடியாமல் நிற்கிது. இப்போ ப்ரொடியூசர் ஃபைனான்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அதில் எனக்கு ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்னா அப்போ ஒரு ப்ரொடியூசர் என்னை கூப்பிட்டு நான் உனக்கு ஒரு படம் தரேன், பெரிய படம், நீ பண்ணுறியா அப்படின்னாரு. சார் ஓகே சார்னு ஸ்டோரி இருந்தால் சொல்லினார். ஸ்டோரி சொன்னேன், சூப்பராக இருக்குது இதை பண்ணிடலாம் அப்படின்னாரு. சந்தோஷம் சார். அவர் ஹீரோலாம் சொன்னார் இந்த ஹீரோ வச்சு பண்ணிடலாம். ஓகே சார், ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் அப்படின்னு என்னென்ன, நான் ஒன்றை வச்சு படம் அனௌன்ஸ் பண்ணுன்னா இப்போ உனக்கு ஃபைனான்ஸில் நிற்கிதுல உங்கள் படம், அதை வந்து உங்கள் ப்ரொடியூசர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஏன்னா நான் உன்னை வச்சு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணால் உனக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு கிரேஸ் வரும். ஸோ நீ ஆல்ரெடி ஆரம்பித்து நிற்கிற அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும், நீ அங்கே போகக்கூடாது. அதை பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்து வா. அதை ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசிவிட்டு சார் இந்த படத்தை நான் பண்ண மாட்டேன், நான் வந்து எனக்கு வேறு ஒரு படம் கிடைக்குது, நீங்கள் இத்தனை மாதம் நிற்கிது, எழுதி கொடுத்து வந்துரு, நான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன், பெரிய கிராண்ட் பூஜை, பெரிய ஹீரோ அதெல்லாம் சொன்னார். சரி சார் நான் யோசனை பண்ணிட்டு வரேன் சார்ன்ட்டு வந்து அன்றைக்கி உட்காந்து யோசனை பண்ணேன் சீரியஸாக. அப்புறம் யோசித்தேன், இல்லை என்ன இருந்தாலும் நமக்கு முதல் படம், நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூசர் கொடுத்துருக்காரு, அவருக்கும் அந்த படத்தை நிறுத்தணும்லாம் ஆசை கிடையாது. ஏதோ ஃபைனான்ஷியலாக அவருக்கு பிரச்சனையாக இருக்குது, இந்த படம் நடக்கும் நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருப்போம், போய் சொல்லிடணும். மறுநாள் போய் அவர்கிட்ட போயிட்டு இல்லை சார் நான் உங்கள் படம் பண்ணுறேன், எங்கள் ப்ரொடியூசருக்கு ஃபைனான்ஸ் கிடச்சி அவர் படம் எடுத்தாருன்னா அதையும் நான் பண்ணுவேன், அதுக்கு எதுக்கும் கன்ஃபியூஸ் வராமல் நான் ஷெட்யூல் போட்டுக்கிறேன், அது நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியும். ஆனால் அதை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு வர முடியாது அப்படின்னா வேண்டாம் அப்படின்னாரு. ஓகே ரைட்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபைனான்ஸ் கிடச்சி அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அதான் என்னுடைய முதல் படம் மகாபிரபு. அதில் தான் நீங்கள் கேட்ட அந்த லோனிங்னஸ் நிறைய இடங்களில் அப்பப்போ நான் ஃபீல் பண்ணி. முதல் படம் முடிச்சு 2வது படம் நீங்கள் விஜய் சாரோட பண்ணீங்க இல்லையா? ஆமாம், 2வது படமே எனக்கு விஜய் சாரோட. ஆனால் நீங்கள் விஜய் சார் அந்த டைமில் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா நிறைய பேர் வந்து விஜய் சார் அறிமுகமான டைமில் வந்துட்டு நிறைய விமர்சனங்கள் வந்ததை தாண்டி இவர் சூட் ஆவாரா, தொடர்ந்து இவரால் படங்கள் ஹீரோவாக நடிக்க முடியுமா அப்படின்ற பல சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட போய் உங்களோட 2வது படம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ஸ் இருந்தது அவர் ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு? ஆக்சுவலி நான் வந்து
நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது வந்து கிளாப் ரெடின்ற பேரில் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் வந்து சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க, சினிமாக்குள்ளே நுழையணும்னு ஆசைப்படுறவங்க, சினிமாவில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள், நமக்கு தெரிஞ்ச இயக்குநர்களுடைய லைஃப்பில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணால் அதுலேருந்து அவங்களுக்கு சில டிப்ஸ் கிடைக்கும். ஏன்னா எனக்கு யாருமே எதுவுமே சொல்லி தரல. எனக்கு யாருமே எதையுமே நானாக தான் எல்லாமே சினிமாவில் கற்றுக்கிட்டு வந்தது. அதில் பாதி மிரட்சி, பயம், தாழ்வு மனப்பான்மை, அப்புறம் படபடப்பு, சரியாக செய்கிறோமா தப்பாக செய்கிறோமான்ற நமக்குள்ளேயே கேட்குற கொஷினில் வரக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு, இது எல்லாமே நானாக தெரிஞ்சிருந்தால் கரெக்ட் பண்ணேன். இதை நம்ம அனுபவத்தை சொல்லும்போது இன்னொருத்தவங்களுக்கு மிகப்பெரிய டிப்ஸாக இருக்குமே அப்படின்னு அந்த சேனலில் ஆரம்பித்தேன். அந்த சேனல் ஆரம்பித்ததுலேயே நான் போட்டிருக்க வீடியோக்களில் நீங்கள் கேட்ட அந்த கொஷின்ஸுக்கான பதிலும் அதில் இருக்குது. என்னென்னா, செல்வான்னு ஒரு படம் வந்து நான் விஜய் சாருக்கு 2வது படம், என்னோடய 2வது படம். அப்போ விஜய் சார் வளர்ந்து வர்ற இது நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, சினிமாவில் இருக்கிற வரணும்னு ஆசைப்படுற, சினிமாவில் வந்து போராடிட்டு இருக்க எல்லாருமே நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது ஒரே லைஃப் யாருன்னா விஜய் அவருடைய லைஃப் தான். அவருடைய லைஃப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமும் போராட்டம், ஆனால் பெரிய வெற்றி. ஆரம்பத்தில் அவருக்கு சிரமம், தடைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைவார். இது வந்து விஜய் சாருடைய அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் 3 காலகட்டத்தில் அவருக்கு படம் பண்ணியிருக்கேன். அவருடைய பிகினிங் ஸ்டேஜில் செல்வா, அவருக்கு ஒரு மார்க்கெட் வந்துடுச்சு, அவர் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கிடச்சிக்கு வரும்போது நான் அவருக்கு பண்ணுறேன் நிலாவேவான்னு ஒரு படம் பண்ணுறேன். அப்புறம் அவர் மார்க்கெட்டில் நல்ல பட்ஜெட்டில் பெரிய பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஹீரோ வரும்போது நான் அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் ஆக்ஷன் ஹீரோ ஆக்கிறதுக்காக பகவதின்னு ஒரு படம் பண்ணுறேன். அது ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஸோ 3 ஸ்டேஜ்லேயே நான் விஜய் சாரை பார்க்குறேன். 3 ஸ்டேஜ்லேயும் விஜய் சாருக்கு எனக்கு முதல் படம் முடிஞ்சு 2வது படத்துக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு கதை பண்ணுறதுக்காக போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கிறேன். திடீர்னு ஃபோன் பண்ணி அந்த ப்ரொடியூசர் வந்து டிஸ்கஷனை கேன்சல் பண்ணிட்டு சென்னைக்கு வர சொல்லுவார். சென்னைக்கு வந்து இறங்கணும்னு சொல்லுவார். தம்பி, இப்போ நீங்கள் எனக்கு சொல்லி போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு கதை வேண்டாம், ஒரு நல்ல நாட்டாமை சூப்பராக போயிருக்குது, நாட்டாமை பேட்டர்னில் ஒரு வில்லேஜ் கதை பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போல்லாம் நான் பண்ணியிருந்திருப்பேன், எனக்கு அப்போ அந்த அனுபவம் கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா, சார் எனக்கு வில்லேஜ் கதைலாம் ஹேண்டில் பண்ண தெரியாது சார், நான் நமக்கு கமர்ஷியலாக அந்த மாதிரி நான் படம் பண்ணுவேன், எனக்கு என்னால் பண்ண முடியாது சார் அப்படின்னோன்னா, அப்போ நான் அப்படி தான் படம் பண்ணுன்ட்ருக்கேன் தம்பி, வெளியே கூட கதை கட்டு வாங்கி தரேன், நீங்கள் பண்ணுங்கன்ற. நான் சொன்னேன், சார் எனக்கு வில்லேஜ் கதை ஹேண்டில் பண்ண தெரியாது சார், அது ரவிக்குமார் சார் மாதிரி தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும், நமக்கு தெரியாது சார் அப்படின்ட்டு. எனக்கு என்ன என் மைண்டில் அந்த ஆக்ஷன் கதை நான் பண்ணியிருக்கேன், கதையை தான் பண்ணணும்னு மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போது தம்பி அப்போ யோசிப்புன்ட்டார். நான் வந்துட்டேன். வந்து அடுத்து என்ன பண்ணேன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த செல்வா படத்துக்கான அழைப்பு வருது. விஜய் சார் முதல் படம் மகாபுரு படம் பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட, இந்த டைரக்டரோட படம் ஒன்றுப்பா, இவர் நல்ல மகாபுரு செம கமர்ஷியலாக பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் சாருடைய அப்பா எஸ்ஏ சந்தர் சார், நீ கூப்பிட்டு ஒரு கதை சொல்லுங்கன்றார். அப்போ நான் அவருக்கு ஒரு கதை சொல்கிறேன், லவ் ஸ்டோரி. ஏன்னா விஜய் சார்னால் அந்த யங் ஏஜில் அவர் லவ் தானே. அப்போது எஸ்ஏ சார் கதையை கேட்டு, சார் கதை நல்லா இருக்குது, ஆனால் விஜய் வந்து ஆக்ஷன் கதை தான் பண்ணணுன்னு கேட்டிருக்கான், நீங்கள் ஆக்ஷன் படம் பண்ணியிருக்கீங்க, அப்படி கதை பண்ணியும்போது நீங்கள் லவ் ஸ்டோரி சொல்லிட்டு. இல்லை சார், விஜய் சாருக்குன்னா இந்த கதை தான் சார் பண்ணலான்னு தோணுச்சு. ரெண்டாவது விஜய் சாருக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட இப்போ இமீடியட்டாக ஆக்ஷன் கதை இல்லை சார், எனக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா நான் உட்காந்து குக் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னோடனே அவர் சொன்னார், இல்லை நாங்கள் ஒரு கதை வாங்கி வச்சுருக்கோம், அவர்கிட்ட என்னுடைய அசிஸ்டண்ட் தான் அவர் கதையை நீங்கள் கேளுங்க, பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னா. அந்த கதை தான் வந்து செல்வா. அந்த டேரக்டர் பேர் மஜித். அவர் தான் பின்னாடி விஜய் வச்சு தமிழன்னு படம் பண்ணார். அவர் வந்து எஸ்ஏஎஸ்ஆருடைய அசிஸ்டண்ட். அவர் அந்த கதையை எஸ்ஏ சொல்லியிருக்காரு, நீ கதை வாங்கிக்கிட்டு யாரை வச்சு பண்ணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி பரப்பில் இருக்குது. ஸோ அந்த கதையை எனக்கு கொடுத்தாங்க, அதுதான் செல்வா. நான் அது கமிட் ஆகிட்டு வந்தால் என்று எல்லோரும் சொல்கிறாங்க, என்ன நீ மகாபிரபுன்னு சரசாரை வச்சு படம் மட்டும், அடுத்தது விஜயகாந்த் சத்யராஜ் அந்த மாதிரி ஹீரோ வச்சு பண்ணுவியா, நீ இப்போ தான் வளர்ந்து வர்ற விஜய் வச்சு பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன அது இல்லையா இது இல்லைன்றாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்னடா இவங்கெல்லாம் போட்டு நம்மளை நமக்கு ஒரு படம் கமிட்டியாக ஒரு படம் டிஸ்கஷன் போய்ட்டு ரிட்டர்ன் ஆகி வந்திருக்கோம், இன்னொரு படம் வர்றதுக்கு இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு அப்புறம் எனக்கு தோணுச்சு, ஏன் இதே விஜய் வந்து பின்னாடி பெரிய ஹீரோ மாற மாட்டாரா? இப்போ ஒரு வளர்ந்து வர்ற ஹீரோ, இதே ஆள் பின்னாடி பெரிய ஹீரோ வர மாட்டாரா? நமக்கு இவரை வச்சு நம்மையும் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணக்கூடாது, கதை அந்த மாதிரி கதை தானே, தைரியமாக பண்ணுவோன்னு இறங்கி பண்ண படம் தான் செல்வா. அதில் தான் நான் விஜய் சாரோட எனக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு வந்து, அடுத்த கதை அந்த படம் முடிஞ்சு கொஞ்சம் நாள் கழித்து விஜய் சார் என்னை கூப்பிட்டு ஒரு கதை சொல்லுங்கள் நான் கேட்போம் அப்படின்னு, நம்ம ஒரு படம் பண்ணுவோம், இன்னொரு படம் பண்ணுவோம், ஓன் ப்ரொடக்ஷன். அது விஜய் சாருடைய ஓன் ப்ரொடக்ஷன். ஆமாம், விஜே கம்பெனிஸ் தான் வரும், விஜய் ஜோசப்.
அது ஜோசப் விஜய் வந்து அவங்க விஜய் கம்பெனிஸ் தான் வரும் வச்சு அந்த படம் தான் நிலாவேவா. அந்த கதை தான் நான் முதல்ல போய் எஸ்சி சார் சொன்ன லவ் ஸ்டோரி. ஓகே, அதை ஒரு ப்ரொடக்ஷனே கதை சொல்லி அதை வந்து நிலாவான்னு பண்ணேன். ஓகே, அதுக்கு அந்த டயத்தில் வந்து விஜய் சார் ஒரு ப்ரொடக்ஷன், அவங்க அப்பா தான் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் போட்டாங்க. ஸோ நல்ல ஃப்ரீடம் கொடுத்து அந்த படத்தை பண்ணி முடிச்சு, அந்த படத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் நான் பண்ண படம் வந்துட்டு பகவதி. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 3 காலகட்டத்திலையும் அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எந்த காலகட்டத்திலையும் அவர்கிட்ட எந்த ஒரு மாற்றத்தையும் பார்த்ததில்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு நோட் பண்ணது உண்டா? இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 10-12 வருஷமாக நான் அவர் கூட சந்திச்சது கிடையாது, பேசுனது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு இப்பவும் தெரியும் விஜய் சார் மாறி இருக்கவே மாட்டார். ஏன்னா நான் படம் பண்ண 3 காலகட்டத்திலையும் அவருடைய பேர், புகழ், பிஸ்னஸ் வேல்யூ, ஃபேன்ஸ் வட்டாரம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அவர் மட்டும் அப்படியே தான் இருந்தார். எந்த மாற்றமும் கிடையாது. அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் பேசுகிறது, கோவத்தை வெளிப்படுத்துகிற தன்மை, அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அதுக்கு அவர் கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாமே இந்த 3 காலகட்டத்தையும் மாறினதே கிடையாது. பழகிட்டோம்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். விஜய் சார் மாதிரி ஆக்சுவலி எங்கே நமக்கும் விஜய் சாருக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வந்ததுன்னு நான் ஃபீல் பண்ண நாளே கிடையாது பார்த்துக்கோங்களேன். ஏன்னா என்ன அடிக்கடி ஃபோன்லேயே பேசுவார். என்ன அப்படி இருக்கீங்கன்னா அப்படிலாம் பேசியிருந்தார். ஐ திங்க் நான் சொல்கிறது வந்து வில்லு வரைக்குமே என்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் சார். வில்லு படம் வர்ற வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசுவார் அவர். துப்பாக்கி வரைக்கும் விஜய் சார், துப்பாக்கி படம் வர்ற வரைக்கும் விஜய் சார் நல்ல ஃபோன்லாம் பேசுவார். துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் தான் விஜய் சாருக்கும் எனக்கும் அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் வந்துச்சு. பேசாததுனால தான் அந்த டிஸ்டன்ஸ். ஏன்னா பேசுறதுக்கு எந்த சப்ஜெக்டும் இல்லை. அப்புறமா அவர் வந்து ரீச் ஆகாத இடத்துக்கு போயிட்டாரு. எங்களுக்கு வந்து எஸ்ஐ சார் மூலமாக தான் அவர்கிட்ட பேசுவோம். எஸ்ஐ சாரை போய் பார்ப்போம். எஸ்ஐ சார் வந்து எங்களுக்கு வந்து அவர்கிட்ட டைம் வாங்கி கொடுப்போம். நாங்கள் அவரை போய் சந்திப்போம். நேரடியாக விஜய் சாருக்கு நாங்கள் ஃபோனில் விஜய் சார் கூப்பிட்டா தான் உண்டு. சும்மா விஜய் சாரை டிஸ்டர்ப் பண்ணால் விஜய் சார் பற்றி எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் வந்து பார்க்கணுன்னா எஸ்ஐ சாரை பார்ப்போம். எஸ்ஐ சாரை அந்த மாதிரி பார்க்கணுன்றாங்கன்னா வர சொல்லுங்க பாரு போய் பார்ப்போம். அப்புறம் எஸ்ஐ சார் இல்லாமல் விஜய் சாருக்குன்னு ஒரு தனியாக விஜய் சாரே எல்லாமே டிசைட் பண்ணுற ஒரு இடம் வரும்போது எங்களால் ரீச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே, அவரோட நிச்சயமாக இந்த அரசியல் பயணம் வந்துட்டு எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் முதல்வர். ஆனால் இதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக அவர்கிட்ட நீங்கள் நோட் பண்ண விஷயம் ஏதாவது இருக்குதா? ஏன்னா நிறைய நலத்திட்டங்கள் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் முதல் படத்திலிருந்து பண்ணுறாரு, நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம். நீங்கள் அதை பார்த்ததோ இல்லை நீங்கள் அதை பார்த்து அவர்கிட்ட அதை பற்றி பேசினதோ ஏதாவது ஒரு தருணம் இருக்குதா? விஜய் சார் முதலமைச்சராக பதவியேற்க போகிறாரு, அவர் மெஜாரிட்டியாக அவர் ஜெயிச்சிட்டாருன்னு உடனே நான் என்னுடைய சேனலில் சொன்னேன் இல்லையா, அதில் போட்ட முதல் விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இனி தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு போட்டு. நிரந்தர முதலமைச்சர். இனி விஜய் சார் வந்து எப்படி எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகி அவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவர் முதலமைச்சர் இருந்தால் அதுமாதிரி விஜய் சார் இனிமேல் நிரந்தர முதலமைச்சர்னு கான்ஃபிடண்ட்டாக போட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் சாருக்கு வந்து நான் ஒரு அப்சர்வ் பண்ண வரைக்கும் 3 படம் பண்ணியிருக்கேன் அவரோட. அவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டம் ஜெயிச்சதுக்காக அவர் இடம் வேறு இடமாயிரும். நீங்கள் அவர் நடிகராக பாருங்களேன். அவர் வந்து காதலுக்கு மரியாதை ஹிட்டு, அதுலேருந்து அவர் கிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் உனக்காக அவர் ஒரு மார்க்கெட், அவருக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது, அவருக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு உருவாக்கின படம் போய் உனக்காக. அதுலேருந்து அவர் கிராஃப் அப்படியே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இடையில 1-2 படம் சுமாராக போயிருக்கலாம், இல்லை சுமாருக்கு கீழே போயிருக்கலாம், அது லிஸ்ட்டு கிடையாது. ஆனால் கிராஃப் சொல்கிறேன், அப்படியே வந்து உச்ச நடிகராக ஆனார். உச்ச நடிகர் ஆகிட்டு அந்த உச்ச நடிகர்லேருந்து அவர் வந்து அரசியல் பயணத்தை மேற்கொள்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும்ல, இது சரியாக வருமா சரியாக வராதா, ஒருவேளை அவர் எலெக்ஷனில் அவருக்கு நம்மளும் யோசிப்போம்ல, எல்லா விஷயத்துக்குமே அதர் ஒரு சைடு யோசிப்போம்ல, ஒருவேளை மைனஸ் ஆகிருந்தால் இவர் நிலைமை சினிமா நடிக்க போனால் ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் வந்து மற்ற பிரச்சனைகள் வரும். அப்போ இதெல்லாம் யோசிக்காமலாம் இறங்கியிருப்பார் அப்படின்னா அதுதான் விஜய் சார். விஜய் சாருக்கு வந்து ஒரு விஷயத்தை, இந்த திருக்குறள் ஒன்று உண்டுங்க, எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்குன்னு ஒரு திருக்குறள் உண்டு. அதைத்தான் அதனுடைய ஒரு மாடர்ன் வெர்ஷன் தான். நான் ஒரு தடவை முடிவு பண்ணுறேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு போக்கிற டைலாக் இருக்குமே, அது அவருடைய உண்மையான கேரக்டர். விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறவங்க மட்டும் ரொம்ப யோசிப்பார், நிறைய டைம் எடுத்துக்குவார், யோசிப்பார். முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே கிடையாது, அந்த டார்கெட்டை நோக்கி தான் போயிட்டு இருப்பார். அது வந்து அவருடைய ஸ்பெஷல் கேரக்டர். அது வந்து ஒரு எல்லாருமே அதை வந்து வாழ்க்கையில் வந்துட்டு அதை யோசித்து முடிவெடுத்ததுக்கப்புறம் யோசிக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு தாரக மந்திரம். அது அவருக்கு டிசைட் பண்ணிட்டார். அதே மாதிரி அவர் உள்ளுக்குள்ளே யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு, அதை ஓட்டிகிட்டு இருக்காருன்னு நமக்கே தெரியாது.
ஆனால் நார்மலாக இருக்கும்போது தாங்க உள்ளுக்குள்ள அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யார் வந்து சொன்னாலும் இதுதான் ரைட்டோ ராங்கோ வந்து பார்த்துடலாம் அப்படின்னு இறங்கிடுவார். அது வந்து அவருடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு. பட் அவர் நீங்கள் கேட்ட கொஷின் வந்து அவர் சிஎம் ஆகிறதுக்கு வந்து எதுனா என்ன கேட்டால் அது அவருடைய 25 வருஷ பிளான் அல்ல, 25 வருஷ கனவு. அவர் எடுத்த உடனே இப்போ 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு அதெல்லாம் இல்லை. அவர் 25 இயர்ஸாக. அவர் இன்னொரு விஷயம் என்னென்னா இயல்பாகவே அவருக்கு உதவுற குணம் உண்டு. இப்போ வந்து இதை வந்து நான் வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி என் சேனலில் போட்டிருக்கேன். அதனால் இப்போ சிஎம் ஆகிட்டார் காக்கா அப்படிக்கா சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது. நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், அவருக்கு உதவுற குணம்ன்றது இயல்பாகவே உண்டு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா நாம் பேசும்போது வீடியோ ஆரம்பத்தில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அவர் தாங்க. அவர் தான் மிகச்சிறந்த உதாரணம். அவர் வந்து என்னென்னா எல்லாமே சரியாக இல்லையா, சரியாக இருக்கணும். அவருக்கு சரியாக இல்லைன்னா சரியாக இல்லைங்கிறத தெளிவாக அழகாக யார்கிட்ட சொல்லணும் அவர்கிட்ட சொல்லுவார். அது வந்து யோசிக்கவே மாட்டார், சரியில்லை நீங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. ரொம்ப அதேமாதிரி ஃப்ரெண்ட்லி நேச்சர், எல்லாரோடையும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். இன்னும் சொல்லப்போனால் எதிரியை கூட நண்பனாக தான் மதிப்பார். அவர்கிட்ட இருந்து சில நண்பர்கள் வேணால் எதிரியாக இருக்கலாம், ஆனால் எந்த எதிரியும் கூட அவர் நண்பராக தான் நினைப்பார். அது அவருடைய ஸ்பெஷல் பஞ்ச் டைலாக் மாதிரி இருக்கும். பட் உண்மை தான். அவரோட நண்பர்களாக இருந்தால் கூட அவருக்கு எதிரியாக இருக்கலாம், ஆனால் எல்லா எதிரியுமே அவர் நண்பராக தான் பார்ப்பார். இது அவருடைய நேச்சர். அது யாருக்கும் அவருக்கு ஒரு சோபா மேடம் தான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, அவருக்கு யாரையும் காயப்படுத்துறது பிடிக்காதுங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அவர் ஒரே ஒரு மீட்டிங்கில் மட்டும்தான் ரொம்ப இதாக பேசுகிறப்ப வந்து அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்களை வந்து அங்கிள்னு சொல்லி விழித்தார். அதுக்கப்புறம் அவருக்கு யாராவது சொல்லியிருந்திருப்பாங்க, இல்லை அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் இது அவரை காயப்படுத்துறதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எந்த மீட்டிங்லையுமே அவர் சொல்லியிருக்க மாட்டார், சார் தான் சொல்லுவார். முதலமைச்சர் சார், அவருடைய முன்னாள் முதலமைச்சருடைய அவர்களுடைய பேரை சொல்லி சார், இப்படி தான் அவர் சொல்லியிருப்பாரு தவிர அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை அவர் எங்கேயுமே யூஸ் பண்ண ஒரே ஒரு தடவை அதை வந்து சொன்னார். அதுக்கப்புறம் அது யாராவது சொல்லியிருந்துருக்கலாம், இல்லைன்னா அவருக்கே தோணியிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை அவருக்கு யாரையும் காயப்படுத்துறதுலாம் பிடிக்காது. அதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல் கேரக்டர்லேயும் அவருடைய நல்ல குணங்களையும் அது ஒன்று. அதனால தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா, அவர் முதலமைச்சராகணும்னு முடிவு பண்ணிவிட்டு தான் அவர் வந்து சினிமாவில் வந்து அவருடைய கொடி பறக்க ஆரம்பிச்சு, அதாவது ஹீரோவாக கொடி பறக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து பகவதி டயத்துலேயே எனக்கு இன்னும் சொல்லப்போனால் பகவதியில் கிளைமேக்ஸ் முதல்ல எனக்கு இவருக்கு இந்த ஆசை இருக்குலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் பகவதியில் நான் நிலாவா செல்வாலாம் பண்ணுறப்போ அவங்க அப்பா மூலமாக நிறைய உதவிகள் செய்வார் அவர். அதை நான் பார்த்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் அவங்க அப்பாவுக்கு சில உதவி செஞ்சுருக்காங்க விஜய் சார் பேரில், அதுவும் எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து என்னென்னா விஜய் சார் வச்சு நான் பகவதி பண்ணுறப்போ அந்த கிளைமாக்ஸில் வந்து அவர் முதல்வராக தான் கதை பண்ணியிருந்தேன். கதை பண்ணியே நான் வந்து ஷூட்டிங்கும் போயிட்டேன். ஆனால் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அதுக்குன்னே ஒரு 2-3 இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து பாபா படத்தில் வந்து 7 மந்திரத்தை யூஸ் பண்ணும்போது 7வது மந்திரத்தை வந்து ரஜினி சார் யூஸ் பண்ண மாட்டார் படத்தில். 7வது மந்திரத்தை யூஸ் பண்ணுறதுக்கு படத்தில் உள்ள கேரக்டர் எல்லாமே சொல்லும் சிஎம் ஆகிருப்பான்னு சொல்லுவாங்க. அப்போது ரஜினி சார் கூட படத்தில் சொல்லுவார், சிஎம்னு அவ்வளோ பெரிய போஸ்ட் நினச்சிங்களா, அது எவ்வளோ பெரிய போஸ்ட் தெரியுமாலாம் சொல்லுவார். ஆனால் தேட்டரில் ஆடியன்ஸ் எல்லாருமே 7வது மந்திரத்தை அவர் ஒரு கடத்தில் யூஸ் பண்ண போகிறாரு, சிஎம் ஆக போகிறாருன்னு அவங்க எல்லாம் ஒரு முதல்வன் படம் ஃபயரில் உட்காந்துருக்காங்க. ஆனால் ரஜினி சாரை வந்து அதை யூஸ் பண்ண மாட்டார், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுவார். அது ஆடியன்ஸுங்க அப்செட் ஆகிட்டாங்க தேட்டர்லேயும். ஆனால் ரஜினி சார் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணாமல் எனக்கு பக்குன்னு இருக்குது. ரஜினி சாரே படத்தில் முதலமைச்சராக வேண்டான்னு யோசிக்கிறாரே, அப்படி ஆடணும்னு நினச்சி கதையை பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ரஜினி சார் யோசிச்சு பண்ணல. நாம் இப்போ தான் முதல்ல விஜய் சாரை ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுறதுக்கான ஒரு கதை பண்ணி ஆக்ஷன், அதான் ஃபஸ்ட்டு படம் விஜய் சாருக்கு, அதுதான் பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுக்கு. அதுக்கு அடுத்து வர படம் திருமலை வந்து பகதையோட நல்ல வசூலும் நல்ல பேரும் அவருக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்ஷன் ஹீரோவாக இது பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுத்தோன்னா அது டேக் ஆஃப் பண்ணி விட்டுச்சு. அப்போது நான் வந்து என்னென்னா நம்ம ஆக்ஷன் ஹீரோ மாத்திரக்காக தான் பகவதி பண்ணிட்டு இதில் வந்து சிஎம்யூன்னு ஓவர் டோஸ் கொடுத்துருவானான்னு சொல்லி கிளைமேக்ஸை மாற்றிட்டு மறுநாள் விஜய் சார் வச்சுல விஜய் சார் கோவம் வந்துச்சு. இப்படி தானே கதை சொன்னி அப்புறம் கதையை மாற்றுறீங்களா அப்படின்னா, இல்லை சார் அது வேணாம், நமக்கு மைனஸ் ஆகிடக்கூடாது, நம்ம ஏற்கனவே நம்ம ஆக்ஷன் ஹீரோ நான் மாற்றிட்டுருக்கேன், இது கிளைமேக்ஸ் வந்து ஓவர் டோஸ் ஆகிடக்கூடாது சார் அப்படின்னா, அதுதான் விஜய் சார். ஒரு தடவை டேரக்டர் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறாங்கன்னா விட்டுருவார், சரி உங்கள் இஷ்டம் பண்ணிக்கோங்கன்ட்டார். அப்புறம் நான் கமர்ஷியலாக அந்த கிளைமேக்ஸை மாற்றி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அப்போ ஏன் இவர் இந்த கிளைமேக்ஸ் மாற்றுறதுக்கு சார் கோவப்படுறாரு அப்படின்னு யோசிக்கும்போது, இவருக்கு லைட்டாக அந்த ஆசை உள்ளுக்குள்ளே இருக்கும் போல இருக்குன்னு நான் மைண்டில் யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தேன் அவருக்கு, விஜய் சாருக்கு. அந்த கதையை நான் பண்ணவே இல்லை வச்சுக்கோங்க. பகவதிக்கு அப்புறம் கதை பண்ணி சொல்லி விஜய் சாரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஓகேன்னு சொல்லி அந்த படம் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ். அதில் வந்து அந்த கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து படத்துலேயே வந்து ஒரு முதலமைச்சரை எதிர்ப்பார் அந்த அப்போ நான் பண்ணியிருந்த கதையில். ஓகே,
சர்க்கார் படம் மாதிரியா இல்லை? சர்க்கார் படம் மாதிரி இல்லை. அதில் வந்து லேடி முதலமைச்சர், ஒரு லேடி முதலமைச்சரை வந்து ஒரு ஹீரோ வந்து எதுக்குறான். ஏன் எதுக்குறான்? அவனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள். அவன் பெரிய படித்தவன்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரண சாமானியன். அவன் ஏன் அவன் 2 பேர்த்துக்கும் மோதல் வருதுன்னு வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச கதை, அதனால் அதை பண்ண முடியல. அது அப்போது வந்து பண்ணிடலாம்லாம் டிசைட் பண்ணிச்சு. ஆனால் நான் ஷூட்டிங் போகிறதுக்காக அந்த மற்ற விஷயம்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது போக்கிரி அங்கே ஹிட்டு. அதை சார் வந்து தமிழில் ரீமேக் பண்ண போகிறாருன்னு இந்த டேட்ஸ்லாம் அங்கே போய் அதுக்கப்புறம் நான் கூட படம் பண்ண முடியாத ஒரு சூழல்லையும் உருவாயிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் பற்றி நம்ம பேசணும் இல்லையா? ஸோ விஜய் சார் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு வந்து ஆசைப்பட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி போச்சு. அதுக்கு அவரும் பதில் கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி டாக்ஸ் வரும்போது நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னீங்க உங்கள் கூட இருக்கவங்க கிட்ட, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அதாவது விஜய் சார் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து இந்த பட்டம் அதெல்லாம் அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பெருசாக அவர் ஆசைப்பட்டது கிடையாது. அது அவர் பணம் இது பண்ணது கிடையாது. இப்போ வந்து அவர் வந்து சிஎம் ஆகணும் ஆசைப்பட்டது கூட அந்த சிஎம்ன்ற போஸ்ட்டுக்கு அவர் ஆசைப்படல. ஹி வாண்ட் டு சர்வ் பீப்புள். அவர் வந்து ஒரு நடிகன் ஆயாச்சு, அச்சீவ்மெண்ட் நடிகன் ஆயாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், நமக்கு வந்து இது மக்களுக்கு சேவை செய்யுமே, நல்லது செய்யுமே அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் தான் அவருக்கு இருந்ததே தவிர, இப்போ கூட ரீசெண்டாக நேற்று தான் நியூஸ் படித்தேன். கேன்வா அவர் வீட்டில் அவர் எலெக்ஷனில் ஜெயித்த உடனே இந்த மொத்த ப்ரோட்டோக்கால் கேன்வாய்ஸ்லாம் போய் நின்றுச்சு, அதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு ஒரு நியூஸ். இன்னைக்கால நியூஸ் பார்த்தா வாபஸ் வாங்கலை, எதுக்கு இவ்வளோ பப்ளிக் திறமைப்படுத்திக்கிட்டு வேண்டாம் அனுப்புங்க, தேவைன்னா கூப்பிட்டுக்கலாம், விஜய் சார் தான் சொன்னார்னு வந்துருந்துச்சு. இதுதான் உண்மையாக இருந்திருக்கும் என்ன கேட்டால். ஏன்னா அவர் வந்து எப்போவுமே இந்த ஏங்க கேரவன் வந்ததுக்கப்புறமும் சரி, கேரவன் வராத காலத்துக்கு முன்னாடியும் சரி, காலைல 7 மணி ஷூட்டிங் சொல்லியாச்சுன்னா கரெக்டாக 7 மணிக்கு செட்டுக்குள்ளே முதல்ல வந்து நிற்கிற கார் அவர் கார். அதே மாதிரி இறங்கி ஒரு ஓரமாக, அதுவும் எப்படி இந்த பக்கம் பார்த்து இல்லை, அந்த பக்கம் செவர் இருந்தால் செவரை திரும்ப பாட்டோ, இல்லைனா ஒரு பின்னாடி ஒரு பெரிய சீனரி இருந்துச்சு, அந்த சீனரி திரும்பி பார்க்க சேர் போட்டு தானே கொடையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பார். சார் ஆனால் நீங்கள் இப்போ சொன்ன விஷயம் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். விஜய் சார் எப்போவுமே ஒரு சேரை போட்டு செவரை பார்த்து உட்காருவார், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவார்? இல்லை, அவருக்கு என்னென்னா இந்த பக்கம் திரும்பினா எல்லாருமே அவரை தானே பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு, எல்லாருக்குமே ஒரு கான்சியஸ் இருக்கும்ல. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, கேமராமேன் வந்து அவர் லைட் பண்ணுற எல்லாருக்குமே ஹீரோ சேர் போட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு ஃபீல் இருக்கும்ல. போட்டு உட்காந்தாச்சுன்னா ஹீரோ அது அவர் செவர்னா செவரில் அந்த இடத்துல செவர் இருந்தால் செவரை பார்த்துட்டு இருப்பார். சப்போஸ் பின்னாடி நல்ல ஒரு சீனரி இருந்துச்சுன்னா அந்த சீனரியை பார்க்க சேர் போட்டு உட்காந்து கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பார். வெயில் இருந்தால் கொடை பிடிச்சிட்டு, வெயில் இல்லைன்னா சேர் போட்டு அப்படியே அதை பார்த்துட்டு உட்காந்தோம்னா அங்கே அவர் தாட் என்னென்ன ப்ராக்ரஸ் இருக்கும், இதையோ யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். நல்ல கவிதைகளை ரசிக்கிறவர், நல்ல கதைகளை ரசிக்கிறவர். அப்புறம் அதுக்கு முன்னாடி டைரக்டர் கதை சொல்லிட்டு வந்தால் கதையை பற்றி யோசிச்சுட்டு இருப்பார். ஆனால் ஒரு கவிதை படித்தேன் நான், சூப்பராக இருந்ததுனால ஒரு நாள் இடத்து சொன்னார் படப்பிடிப்பில், பகவதி படப்பிடிப்பில். என்ன சார் அப்படின்னு, காதல் என்பது அண்ணாந்து பார்த்து கண்ணுக்குள் வாங்கும் மழை நீர் அப்படின்னாரு. எனக்கு இன்னும் அவருக்கு அந்த கவிதை இப்போ அதாவது நீங்கள் வந்து அண்ணாந்து பார்த்து கண்ணை விரிச்சிங்கன்னா மழை தண்ணி போக கண்ணில் போட்டு விடல, அப்போது ஒரு சின்னதாக ஒரு பெயின் வரும் கண்ணுக்குள்ளே, அந்த மழை தண்ணி விடும்போது அந்த வழியாக காதல் என்பது. அந்த கவிதை யார் உள்ள கவிதை எனக்கு கூட இப்போ கூட அந்த கவிதையை ரசித்து என்கிட்ட சொல்லியிருக்காரு. காதல் என்பது அண்ணாந்து பார்த்து கண்ணுக்குள் வாங்க மலைத்துளி போன்றது. இதுதான் அந்த கவிதை. அப்போ அவர் வந்து லவ்வில் இருக்கார் சங்கீதா மேடத்தோட. அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கவிதைக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஓ கரெக்டு, இந்த கவிதை அவர் சொன்னது இப்போ நிலாவை வாட்டாயத்தில், பகவதி டயத்தில், நிலாவை வாட்டாயத்தில். அப்போ சரி இவர் அப்போ வந்து பின்னாடி நியூஸ் வரும்போதும் ஓஹோ இவர் அதான் அந்த கவிதை வச்சுருக்காரு, ஃபாலோ பண்ணி இருந்திருக்காரு. ஓகே, அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் பிரச்சனைகள் வந்து 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 ஒரு உயரத்துக்கு வந்திருக்க மனுஷனுக்கு வந்து இன்றைக்கும் பல பிரச்சனைகள் அந்த நாற்காலியில் போய் ஏறத்துக்கு இருக்குது. அது உங்களுக்கு பர்சனலாக இவ்வளோ வலிக்குது? இது எனக்கு வந்து இது நான் எதிர்பார்த்தது தான். இப்போ அவர் ஷேரில் போய் உட்காந்தாலுமே அவருக்கு இன்னும் நிறைய அவருக்கு ஒரு அது அவருக்கும் தெரியும், அது நிச்சயமாக அவருக்கும் தெரியும். இப்போ வந்து ஒரு 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் எடுக்கும்போது அந்த படத்துக்கான வேல்யூ என்ன, அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது, அதுக்கு எப்படி பண்ணணுன்றதும் அவருக்கு தெரிஞ்சால் அந்த படங்களை பண்ணியிருப்பார். அதனால தான் அந்த படங்களுக்கான காம்பினேஷன், டைரக்டர் செலக்ட் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் செலக்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவருடைய
அதே மாதிரி இப்போவும் இந்த சீட்டுக்கு நம்ம இப்போ அன்னைக்கு அனௌன்ஸ் கவுண்டிங் வந்து ரிசல்ட் வந்துட்டு இருக்கும்போதே அவர் கெஸ் பண்ணியிருப்பார். ஓகே, இப்போ நமக்கு பதவியேற்க முன்னாடி இந்தந்த பிரச்சனைகள் வரப்போகுது, இதெல்லாம் நடக்கும்னு அவர் எதிர்பார்த்துருப்பார். இதை வந்து அவர் ஃபேஸ் பண்ண தயாராகவே இருப்பார். நாளைக்கு அவர் சிஎம் சீட்டில் போய் உட்கார்றாரு, உட்காந்து பதவி ஏற்று உட்காந்து நாளைக்கு அவர் ஃப்ளோருக்கு போகிறாருன்னா அங்கே ஃப்ளோர் டெஸ்ட்டில் என்னென்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி அந்த ஃப்ளோர் டெஸ்ட்லேயும் மெஜாரிட்டி கொடுத்தாச்சு, அப்புறம் நம்ம வந்து ரூலிங்கில் இருக்கிறோன்னா அப்போ என்னெல்லாம் ப்ராப்ளம் வருங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அதெல்லாம் அவர் அழகாக பேஸ் பண்ணிடுவார். அவர் பார்க்க தாங்க சாப்பிட்டு, ஆனால் பயங்கரமான என்ன சொல்கிறது, ஒரு 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 பிளானிங்கும் ஒரு வேகமும் உண்டு. அது வேகம் வந்து செயல்பாடு இருக்காது, உள்ளுக்குள்ளே இருக்கும் அவருக்கு. சிஎம்மாக அந்த சேரில் உட்காரும்போது நிச்சயமாக உங்க கண்ணில் இந்த ஆனந்த கண்ணீர் அப்படின்ற ஒரு விஷயம் அது எனக்கு ரிசல்ட்லேயே வந்துருச்சு. அப்புறம் தான் சேரில் உட்கார்றது எனக்கு ரிசல்ட் கவுண்டிங் அந்த ரிசல்ட் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்தது தான் 100% அந்த மாதிரி ஒரு அபாரமான ரிசல்ட் இல்லை. எனக்கு வந்து நிறைய பேர் எனக்கு வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. எனக்கு என்கிட்ட நேரடியாக என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது சான்சஸே இல்லை, நீங்கள் எதுக்கு மாறலாம். ஆனால் எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்தில் நான் வந்து எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 60 வந்துடுவார், மினிமம் 60 வந்துடுவார்னு கான்ஃபிடன்ட் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அதையும் நீ வந்து பிரேக் பண்ணுற மாதிரிலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் என்ன ஆனாலும் தலைவன் ஒரு 60 வந்துடுவாப்புல. அதுமாதிரி ஒரு கிங் மேக்கர், இவருடைய சப்போர்ட்டு தான் நமக்கு நாளைக்கு வந்து கிங் மேக்கராக இருக்க போகிறாரு, இல்லை ஒரு பிரதான எதிர்கட்சியாக வருவாருன்றது நான் ஒரு கெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது இதில் சினிமா கவர்ச்சி அதெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிற பட்சத்தில். ஆனால் கடைசி பிரச்சாரங்களை போகும்போது நான் கெஸ் பண்ணிட்டேன், இவர் ஃபுல் ஸ்விங்லையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது போல இருக்குது, அவ்வளோ க்ரௌட் இருக்குது. எங்கே போனாலும் நான் ஆட்டோவில் போகிறப்போ வைக்கிறப்பெல்லாம் கூட நான் கேட்குறப்போ எல்லாருமே நான் நிறைய ஆட்டோ பிராண்ட்லாம் போவேன், ஆட்டோவில் போவேன், அப்புறம் வந்து ஊபர் ஓலாவில் ஏறி போவேன். சம்டைம்ஸ் வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் பைக்கில் போவேன், டீக்கில் உட்காந்து டீ குடிப்பேன். இப்போ எல்லோரும் கூட நான் வந்து இப்போ வரைக்கும் நான் அது வந்து நான் வந்து என்னுடைய நேச்சராக வச்சுட்ருக்கேன். நம்ம இவங்களுக்கு தானே படம் பண்ணுறோம், இவங்களோட தான் இருந்தால் தான் நமக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னு அப்போல்லாம் கேட்பேன் நான். அப்போ எல்லாருமே டிவிக்கு தான் ஓட்டு போட்டேங்கும்போது நான் இல்லையா ஏங்க நான் பகவதி படம் பண்ண டைரக்டருக்கா சொல்லாங்க, எனக்கு அவருக்கும் இப்போ நம்ம பெரிய தொடர்பே கிடையாது, நான் ஒரு ஆர்வமாக கேட்குறேன். இல்லை சார் நாங்கள் அவர் தான் போட்டோம் எங்கள் அவங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படி பார்த்தா இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு 2 ஓட்டுன்னு வச்சா கூட பெருசாக ஜெயிச்சுவாரே நினச்சது. ஆனால் ரிசல்ட் வரும்போது இவர் 108 சீட்டுன்னு மேலே நம்மளை அறியாமல். ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம படம் 3 படம் பண்ணியிருக்கேன், 1 படம் 2 படம் இல்லை 3 படம் அவர் கூட பண்ணியிருக்கேன். அவர் கூட ட்ராவலாக இருக்கேன், அவர் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கேன், அவர் கூட நிறைய ஜோக் அடித்து பேசியிருக்கேன். அவர் இன்னமும் என் காதில் அவர் அண்ணான்னு கூப்பிட்றதெல்லாம் எனக்கு இன்னும் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அண்ணான்னு அவர் கூப்பிட்ற அந்த சவுண்டு, அப்புறம் நல்ல ஒரு நகைச்சுவை கேட்டால் அவர் சிரிக்கிறது, ஒரு நல்ல சீன் கேட்டால் அதை ரசிக்கிறது அப்படின்னு அவருடைய அந்த ஒவ்வொரு விஷயமும் நல்லா தெரியும். நான் ஃபாரினுக்கு ஜூலை மலர்களே சாங்கு, பகவதில் சைய சாங்லாம் ஆஸ்திரேலியா போய்ட்டு வரும்போது நாங்கள் 2 பேரும் ஏர்போர்ட்டில் இப்படி சும்மா ஜாலியாக இப்படி கையை பிடிச்சிட்டு நடந்து போகிறது, அதெல்லாம் எனக்கு வந்து அந்த நினைவுகள் எல்லாமே வரும் இல்லையா. அப்போ நமக்கு நம்ம படம் பண்ண ஒரு ஹீரோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீ விஜய் சார் போய் வைப்பீங்களான்னு. அவர் நான் தான் சொல்லணும், துப்பாக்கி அப்புறமே அவர் சந்திச்சது இல்லைங்கிற. இப்போ அவர் சிஎம் ஆகிட்டார், நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா நம்ம போய் வணக்கம் சொல்லுவோம், ஒரு ரெகனைஸ் பண்ணுவார், அது போதும் நமக்கு அப்படின்னு சொன்னாலே ஓகே சந்தோஷம் நமக்கு. ஓகே, அவ்வளோ என்ன சொல்கிறது, சினிமா துறைக்கே பெரிய சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு பெருமையான விஷயமாக இருக்கும் இந்த ஒரு விஷயம். ஏங்க ஒரு சினிமாவிலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சர், அதுவும் எப்படி சாதாரணமாக இல்லை, மக்களுடைய பெரிய சப்போர்ட்டில் வந்திருக்காரு. அப்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு தெரியும் இல்லையா. நம்ம என்ன எதிர்பார்த்து இவங்க நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க என்ன. இப்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும், அவர் டான்ஸை ரசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே ஒவ்வொரு படத்துலையும் டான்ஸுக்கு மெனக்கெட்டார், எல்லா படத்துலையும் டான்ஸுக்கு மெனக்கெட்டார். புது ஸ்டெப்ஸு மாஸ்டர்ஸு புது மாஸ்டரை கூப்பிட்டு புது ஸ்டெப்ஸ் போட்டு அந்த ஸ்டெப்ஸையும் ஹூக் ஸ்டெப்ஸ்லாம் வச்சு அதை பார்த்து நான் அவருடைய ஃபேன்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு அவருக்கே தெரியும். அப்படி ஒரு சினிமாவுக்கு மெனக்கெட்டவர் ஒரு ஆட்சியை நடக்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கெடுவார். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆட்சியை தான் அவர் கொடுப்பார். அதில் இந்த மட்டுங்கிறது நான் அரசியல் பேசலை, பட் அவருடைய ஒரு நண்பனாக நான் வந்து எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலில் நடக்கிற விஷயங்கள், இங்கே அவரை சுற்றி பல பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, அடுத்து என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாதுன்றக்கப்போ பர்சனல் லைஃப்பில் வர பிரச்சனைகளை வந்து அதையும் அரசியலுக்கு சார்ந்து பேசி அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லும்போது அது எவ்வளோ வலியை கொடுக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவும் வரக்கூடிய எதிர்பார்த்த ஒரு விஷயம் தானேங்க. ஒருத்தர் எப்போ நீங்கள் பப்ளிக் சர்வீஸ் வரப்போகிறீங்களோ அப்போ என்னெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் வருதோ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும் தானே பார்ப்பாங்க. அது வந்து அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது
அவங்களுக்கு குடும்பம் வரைக்கும் ஃபேமை என்னெல்லாம் குறைக்க முடியும்னு பார்க்குறது தான் எதிரிகளுடைய வீழ்ச்சி. அரசியலுங்கிறதே சூழ்ச்சியே தானே. அதனால் இவர் வந்து அதை எதிர்பார்த்துருப்பார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு பெரிய ஆயுதமாக எதிரிகளால் யூஸ் பண்ண முடியல. அது காரணம்னா விஜய் சாருடைய கரிஷ்மா இல்லை, அவருடைய நல்லதனம் அவர் எங்கே போனாலும் காத்துரும் எப்படியாது. அதாவது எப்படி சொல்கிறது, பிடிக்கலைன்னா ஒதுங்கி தான் போகிற தவிர யாரையும் ஊதாசனம் கூட படுத்துறது கிடையாது. யாரையும் வந்து மனசார கூட கெடுதல் நினைக்காத ஆள். பிடிக்காதவங்க சில பேருக்கு என்ன ஆகுனா, நம்மளை பிடிக்காதவங்க வந்து அவன் மேலே ஒரு கர்சு வரும் இல்லையா, அது கூட அவர்கிட்ட கிடையாது. பிடிக்கலைன்னா ஒதுங்கி தான் போகிற தவிர அவங்கள்ட்ட போய் மூஞ்சா காட்டுறதோ இல்லை அவங்கள்ட்ட வந்து அவன் நல்லா இருக்க கூட நினைக்கிறதோ அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அதனால் அவருக்கு எப்போவுமே அவருக்கு வந்து இயற்கையும் இறையும் அவரை காத்து நிற்குன்றதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அவர் திருச்சியில் பிரசாத்துக்கு இது சர்ச்சுக்குள்ளே முட்டி போட்டு போனார். அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து எனக்கெல்லாம் அப்படியே ஒரு ஃபீல் வந்துச்சு அவருக்கு. என்னென்னா அது வந்து நான் இவ்வளோ பேர் எதிர்ப்பு கிடையாது, நான் அரசியல் வந்திருக்கேன், நான் ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த வேட்கை தானே தவிர. செல்வா படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து கீழே ஒகேனக்கல் எடுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அப்படி பல்லாயிரக்கணக்கான அடியில் வந்து அருவி ஃபால்ஸ் விழுந்துட்டு. ஒகேனக்கலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் சேலம் தானே பக்கத்தில் போயிருப்பீங்க. அங்கே வந்து ஃபுல்லாக ஃபால்ஸ்லாம் தண்ணி விழுந்துருக்கும் ஒகேனக்கலில். அதில் சென்டரில் ஒரு கூண்டு கட்டியிருக்கேன். அந்த கூண்டில் ஹீரோயின் வில்லன் கட்டி வச்சுருக்கான். இப்போ அந்த பாறை எட்ஜில் இருந்து ஹீரோ ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிச்சி அந்த கூண்டுலேருந்து திறந்து ஹீரோயினை கொண்டு வெளியே வராரு. வெளியே வந்து இறங்கினா ரவுடிங்கெலாம் அட்டாக் பண்ணுறாங்க, ஃபைட். இது சீக்வன்ஸ். இப்போ இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணணும் அவர். இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுறதுக்காக நான் டூப் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இவர் வந்து நான் குதிப்பேங்கிறார். காலையில் வந்து நான் ஜம்ப் பண்ணுறேன் சார் அப்படின்றாரு. சார் ரிஸ்க்கு சார், கீழே இவ்வளோ டெப்த் இருக்குது அப்படின்னா. டூப் பண்ணுறாருல, அப்போ அவருக்கு ரிஸ்க் தானே அப்படின்னாரு. ரிஸ்க் தான் சார், அவங்க ட்ரைனிங் எடுத்துருப்பாங்களா சார் அப்படின்னாரு. இல்லை நான் என்ன ட்ரைனிங் எடுத்து நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் கரையில், அப்புறம் நான் ஜம்ப் பண்ணுறேன். சார் நான் ஜம்ப் பண்ண தானே சார் ஆடியன்ஸ் நினைப்பாங்க, நான் ஜம்ப் பண்ணுறேன், அது என்ன ரிஸ்க்கோ அதை மாஸ்டர் பார்த்துக்குவார் அப்படின்றாரு. அப்போ தான் எஸ்ஐ சார் வந்து ஃபோன் பண்ணி, அப்போ செல்ஃபோன் கிடையாதுன்றதால என்னை ஃபோன் பண்ணி வர வச்சு, அவன் குதிப்பேம்மா குதிக்க விட்றாதீங்க, எனக்கு ஒரே பையன் சார், ரிஸ்க் எடுக்காதீங்கன்றாரு. சார் சொல்லிட்டாரு அது வேண்டான்னு. எஸ்ஐ சார் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அவன் விஜய் பொறுத்தவரைக்கும் குதிப்பேன்னு சொல்லுவான் சார், நீங்கள் விடாதீங்க, நான் கேள்விப்பட்டேன். யாரோ சொல்லிட்டாங்க அவருக்கு ஃபோன் பண்ணி. அவருடைய அசிஸ்டன்ஸ் 4 பேர் இருப்பாங்களா, மேனேஜரு, அதுங்க யாரோ ஒரு தகவல் போயிடுச்சு. அவர் எனக்கு சொல்கிறாரு, நான் வந்து சொன்னால் நான் குதிப்பேங்க அப்படின்றாரு. அப்புறம் மாஸ்டர் கொஞ்சம் பார்த்து ப்ரீகாஷன்லாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி, அஃப்கோர்ஸ் டூப்புக்கு என்னெல்லாம் பண்ணியிருந்தோமோ அதுவும் எப்படினாலும் நாங்கள் ஒரு ரோப் போட்டிருப்போம், சேஃப்டி ரோப்பு. அந்த சேஃப்டி ரோப் தான் நமக்கு வந்து ஒரே ஒரு ஹோல்டு. அந்த ரோப்பு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, சிக்கல் அது. அதனால தான் டூப்புனா கீழே வந்தால் சும் பண்ணி எதுவும் ஃபைட்டர்ஸ் இல்லையா அவங்க, அது ஹீரோன்றப்போ அதனால் நாங்கள் வந்து இவர் நான் பண்ணிடுறேன்னு சொல்லி பண்ணிட்டார். அவர் தான் பண்ணார். அதனாலே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டில் வந்து அவர் ஜம்ப் பண்ணும்போது அப்படி ஃப்ரீஸ் பண்ணியிருப்பேன். சின்ன போகிறது ஒரிஜினல் காமிக்கணுன்றக்காக பண்ணியிருப்பேன். ஜம்ப் பண்ணார், அப்படியே கதக்குன்னு இருக்கு எனக்கு ஷார்ட் எடுக்கும்போது. அது ஜம்ப் பண்ணி ஒரு கூண்டில் லேண்ட் ஆகிட்டார்னா சேஃப்டி. ஏன்னா கூண்டுக்கு ஃபுல்லாக நாங்கள் வந்து அதனால் கூண்டில் லேண்ட் ஆகிற அந்த இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிக்கிற வரைக்கும் அந்த டென்ஷன் எங்களுக்கு. கூண்டை பிடிச்சிட்டு அப்புறம் திறந்து அந்த உள்ளே போய் அந்த பொண்ணை வெளியே கொண்டு வர வரைக்கும் எடுத்துட்டு பண்ணிட்டார். ஃபுல்லாக எல்லோரும் கிளாப்ஸு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், கிளாஸ் பண்ணிச்சோன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம்ல, அது கூட அவர்கிட்ட கொடுக்காதுங்க. கிளாஸ் பண்ணோம் இப்படி பார்ப்பார், அவ்வளோதான். அப்போ கூட இல்லை அக்செப்ட் பண்ணி நம்மளாம் அப்படியே தேங்க்யூ அப்படிலாம் அதெல்லாம் அது கூட அப்படியே சார் சூப்பர் சார் அப்படிமோ கொண்டு போயிடுவார். என்ன சொன்னார் அதுக்கப்புறம்? சொன்னால் பேசினா தான் திட்டுகளும் தெரியும், படம் பார்க்கும்போது தான் அவர் பார்த்துருப்பார், சொல்லி எடுத்துட்டாங்கல்ல அப்படின்றார். அப்புறம் இவர் சொல்லியிருப்பார். இவர் அதை கொஞ்சம் அதாவது வந்து ஏதோ உனக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து அவர் வந்து விஜய் சார்ட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாங்க. ஏதோ ஒன்றுக்கு போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து காஸ்ட்லியாக இருக்குன்னு அதை வந்து வாங்காமலே வந்துக்கிட்டு இருந்தேன். ஆஸ்திரேலியா தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஷாப்பிங் என்னமோ ஒன்று காஸ்ட்லியாக இருக்குன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டினார். அதை வாங்கண்ணா அப்படின்னாரு. சார் வாங்கண்ணா அப்படின்னா, நீங்கள் பே பண்ணுற நான் பே பண்ணிட்டோமா அப்படின்னாரு. இல்லை நானே பே பண்ணுறேன்னு வாங்கிட்டேன். வாங்கின உடனே சரி இன்னும் 4 கடை பார்த்துட்டு நான் வாங்கலான்னு வச்சா அதுக்குள்ளே எல்லா கடையிலும் எத்தனை ரேட்டு அப்படின்னாரு. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குல்ல அப்படின்னு நான் சரி எதுக்கு சம்பாதிக்கிறோம், ஆசைப்பட்டதை அனுபவிக்க தான் சம்பாதிக்கிறோம். அப்போ அதில் என்ன காஸ்ட்லின்னு அது நல்லா பிடிச்சிருக்குதா, அது என்ன விஷயம் இருந்தாலும் அதை வாங்கிடுங்க, அதை யோசனை மட்டும் இருக்காதிங்க அப்படின்னாரு.
சரி இன்று ஒரு பாடம் அப்படின்ட்டு சரி அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் ஆசைப்பட்டோம்னா அதை நம்ம சரி செஞ்சுருங்க. அதுதானே அது ஒரு அதுக்கு தானே நீங்கள் லைஃப் கஷ்டப்படுறீங்க, வாழ்கிறீங்க, இது பண்ணுறீங்க, அப்புறம் இது பண்ணுறீங்க. அதே மாதிரி சாப்பிடாமலாம் வேலை பார்த்தா விஜய் சாருக்கு பிடிக்காது. யாராக இருந்தாலும் சாப்பிட்டு வாங்கன்றார். அதுக்காக தானே கஷ்டப்படுறேன்றார். அதுக்கு தானே கஷ்டப்படுறோம் நம்ம அப்படின்பாரு. அது மாதிரி நிறைய பேசிட்டே இருக்கலாம். அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே சாரோட புராணம் ஆயிரும். இப்போ விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு, அடுத்த சினிமால அந்த ஒரு இடம் இருக்குல்ல, யார் அடுத்த தளபதி அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, ஆஸ் அ டைரக்டரா இந்த சினிமா துறையில் இத்தனை வருடங்கள் இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான நபரா நீங்க யார் அந்த இடத்த நிரப்புவாங்கன்னு நம்புறீங்க? உண்மையை சொல்ல போனால் எனக்கு மற்ற ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணது கிடையாதுங்க. தனுஷ் சார் கூட நடிச்சிருக்கேன். அப்போ தனுஷ் சாரை பார்த்துருக்கேன். அவருடைய பெர்ஃபார்மன்ஸு, அவருடைய ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சிம்பு சார் கூட நான் 2 படம் பண்ணியிருக்கேன். ஒன்று தம்பு, இன்னொன்று குத்து. 2 படம் அவரோட பண்ணியிருக்கேன். அவரு கூடயும் ட்ராவல் ஆகிருக்கேன். அவரை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அவரோட பழகிருக்கேன், வச்சுருக்கேன். என்னோட கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது கமர்ஷியல் படங்கள் நான் சொல்கிறது கமர்ஷியல் படங்கள்லாம் அதுக்கு நான் பண்ண கமர்ஷியல் படங்கள் இல்லை. அது வந்து ஒரு அந்த டயத்துக்கான கமர்ஷியல் படங்கள். இன்றைக்கி கமர்ஷியல் படங்களும் வேறு. இன்றைக்கி கொஞ்சம் மாஸ் கமர்ஷியல் படங்களாக பண்ணாருன்னா அந்த இடத்த சிம்பு நிரப்புவார். ஏன்னா அப்போ தனுஷார்னா அப்போ சிம்பு தனுஷாரும் ஒரே கேடர், அதனால் அவரை கம்பேர் பண்ணுவாங்க. நான் அதுக்கு தனுஷார் நான் குறைச்சி மறப்பில்லை. தனுஷார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பரிச்சாத்தமாக எல்லா படமும் பண்ணுவார். தனுஷார் கமர்ஷியல் படம் பண்ணுவார். சடார்னு பார்த்தா ஒரு ஃபீல் குட் மூவி பண்ணுவார். சடார்னு பார்த்தா தன் கெட்டப்பை மாற்றிட்டு ஒரு இது மாதிரி ஒரு படம் மாரி செல்வராஜ் கூட ஒரு படம் பண்ணுவார். இப்படி அவர் எல்லாத்தையுமே மாற்றி பண்ணக்கூடிய அப்புறம் வெற்றிமாறன் சார் கூட வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி ஒன்று பண்ணுவார். நான் சொல்லிட்டு இருக்கிறது விஜய் சார் பண்ண மாதிரி ஒரு கமர்ஷியல் மாஸ் படங்களாக செலக்ட் பண்ணி பண்ணார்னா அந்த இடத்துக்கு சிம்பு பொருத்தமாக இருப்பார்ன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா நான் தம்மு குத்து பண்ணும்போதெல்லாம் சிம்புவுடைய கமர்ஷியல் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நான் அடிக்கடி எல்லாத்தையுமே சொல்கிறது இருக்கிறதுலே கஷ்டம் கமர்ஷியல் படம் பண்ணுறதும் நடிக்கிறதும் தான். ஒரு நடிகனாக கமர்ஷியல் படம் நடிக்கிறதும் ஒரு டேரக்டராக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறதும் தான் கஷ்டம். ஏன்னா எல்லாமே மேக் பிலீவ். படம் பார்க்குற ஆடியன்ஸை நம்ப வைக்கணும். அடித்தா 10 பேர் பறந்து விழுவான்னு நம்ப வைக்கணும். அது இன்னை வரைக்கும் இப்போ கேஜிஎஃப் மாதிரி ஒரு பெரிய கமர்ஷியல் படம் எதுவுமே கிடையாது. ஸோ கேஜிஎஃப் அவ்வளோ பெரிய ஹிட்டானதுக்கு காரணம் அதுதான். பாகுபலியோட கமர்ஷியல் படம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே ஆடியன்ஸை வந்து நீங்கள் நம்ப வைக்கணும். அவன் வந்து ஆமாம் இவன் வந்து பண்ணுவான், இவன் இதை செய்வான்னு அதை நம்ப வைக்கணும். இன்றைக்கி இன்னும் அது அதிகமான இப்போ வந்து சிஜிலேருந்து ஏஐலேருந்து டெக்னிக்கலில் பயங்கரம் ஒரு இம்ப்ரூவைசேஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே இங்கே சாத்தியம். அந்த வகையில் நான் சிம்பு சாரை பார்க்கும்போது சொல்லிட்டு இருப்பேன், ஒரு பக்கம் மாஸ் கமர்ஷியல் 10 தலை எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் நீங்கள் இன்னும் பயங்கர மாசாக படங்கள் பண்ணுங்கள் சார், டைவர்ட்டும் நான் பண்ணுவோம் டைவர்ட்டும் சார் பார்ப்போம். அவர் அண்ணா சொன்னார், விஜய் சார் தான் அண்ணா கூடுவார். அவர் வரட்டும் சார் பண்ணுவோம் சார் அப்படிம்பார். ஸோ என்னுடைய கணிப்பு சிம்பு சார் அந்த இடத்த நிரப்புவார் அப்படின்ட்டு. ஆனால் குத்து படம் வந்துட்டு நீங்கள் சொல்லும்போது அதை என்னைக்கு போய் திருப்பி போட்டு பார்த்தாலும் ஒரு பேக்கேஜ் சார், அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். அந்த கர்ச்சிஃப் கட்டுறதா இருக்கட்டும். ஸோ அவருக்குன்னு ஒரு ஸ்டைலில் நீங்கள் எப்போ க்யூரேட் பண்ணீங்க, அவர் இந்த மாதிரி தான் ரசிப்பாங்க மக்கள் அப்படின்றது? இல்லை ஆக்சுவலி வந்து என்னென்னா அவரோட ட்ராவல் சிம்பு சாரோட உட்காந்து பேசும்போது வைக்கும்போதெல்லாம் அவர்கிட்ட எப்போவுமே ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும். அப்புறம் வந்து அவர் பகவதி ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட பேசுவார். பகவதிக்கு அப்புறம் தம் பண்ணுறேன். அப்போது நான் யோசித்தது, சரி இவர் ஒரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி இவர் வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு நம்ம போடுவாங்க. ஸோ இவர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் தானே, அப்போ சூப்பர் ஸ்டாருக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் கொஞ்சம் இவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கம்மி பண்ணி உள்ள நுழைப்போம், ஸ்டைல் நுழைப்போம். அப்போ இவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல் நுழைப்போம். அப்போ இவருக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் படங்கள் எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்கும். ஸோ இவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் இப்போ கலக்குவேன் சாங்கு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் ஏதோ ஒரு ஸ்டைல் பண்ணுங்கள் ரஜினி சார் பண்ணுற மாதிரி. ஆனால் ரஜினி சாரோடைய பேட்டர்ன் இருக்கக்கூடாது, ஆனால் ஒரு ஸ்டைல் இருக்கணும்னா அவர் தான் இந்த பேட்டர்னை பிடிச்சி கொடுத்தாரு. கலக்குவேன்னு போட்டார். உடனே ரைட் வச்சு அந்த படத்தில் ஃபுல்லாக அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆமாம், அப்புறம் அந்த படம் வந்த புதுசில் வந்து விரலில் வித்தை காட்டுகிறார், விரல் வித்தையெல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. அப்போ நானும் சிம்பு சாரும் யோசித்தேன், என்ன இவங்க இதையே சொல்கிறாங்க, இதே ஒரு படத்தில் இன்ட்ரோடக்ஷன் சாங், நான் ஒத்த விரல் காட்டுனா ஒன்றாகும் கூட்டம் தான், நான் 2 விரல் காட்டுனா அப்படின்னு சொல்லி விரலை வச்சே சாங்கு, நான் 10 விரல் காட்டுனா அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் போகும். அப்படி பாட்டே வச்சது. ஸோ அந்த மாதிரி மாஸ் கமர்ஷியல்லாம் அவர் ரொம்ப இந்த விண்ணை தாண்டி வர படம் வந்துச்சு இல்லையா, அங்கே அவர் கிளாஸ் ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து கிளாஸ் ஆடியன்ஸ் நமக்கு நிறைய சேர்றாங்களேன்னு அவர் கொஞ்சம் மாஸ் படங்களை குறைச்சிட்டார்.
அதில் தான் எனக்கு கொஞ்சம் ஐயோ தலைவர் நம்ம ட்ராக்ல இல்லையே அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த 10த்தில் ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஓகே ஒரு மறுபடியும் மாஸ் படம் பண்ண போகிறாரு அப்படின்னு. இப்போ அடுத்த எனக்கு தெரிஞ்சு அஸ்வத் மாரிமுத்து படங்கள்லேருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த போஸ்டர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது? நம்ம ஆரம்பிச்ச ஒரு லீக் வந்து எங்க வந்திருக்கு பாத்தீங்களா, யாரை கவர்ந்திருக்கு அப்படின்றது. இல்லை எனக்கு ரொம்ப ஆக்சுவலி நம்ம ஃபோன் பண்ணி சிம்பு சார்ட்டு பேசினேன். அஸ்வத் மாரிமுத்து எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. ஆனால் நான் வந்து அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன் சிம்பு சார்ட்டு. அதாவது வந்து அதை வந்து தூக்கிட்டு வந்து அதை எனக்கு அதோட பெருமை என்ன, அதை இன்னும் ஆடியன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். இன்னும் அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அப்பா. அதுவும் அவர் அந்த 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 பிளேடு இருக்க அது அவர் ஐடியா, சிம்பு ஐடியா. எனக்கு அந்த நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று போடுவோம் சார், ருத்ராட்சம் வேண்டாம், அது எல்லா ஹீரோவும் போடுவாங்க, ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒன்று போடணும் அப்படின்னா நாளைக்கு பார்ப்போமா சார் அப்படின்னாரு. சரின்ற அப்போ ஸ்பென்சர் பிளாஸா வந்து இங்கே சென்னையில் வந்து ஃபேமஸான ஒரு இடம் இல்லையா, அங்கே போய் தலைவன் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு மறுநாள் போட்டு காமிச்சார். அந்த பிளேடு எங்கெங்கே பிடிச்சிங்க அப்படின்னா, சூப்பராக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அழகாக பிடிச்சா அப்படின்னாரு. அது போட்டார். அதே போல் அந்த கையில் வந்து ஒன்று போட்டிருப்பார்ல வயர் மாதிரி, அது எங்கே பிடிச்சா ரொம்ப கம்மி விலைங்க, அது எங்கே போட்டு பிடிச்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எங்கே பிடிச்சிங்க அப்படின்னா, அதுதான் சிம்பு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதை போட்டு அது எனக்கு எப்படி சொல்கிறது கிடைக்குன்னா, நம்ம வேவ்லென்த்தோட செட் ஆகி வரும்போது நம்ம பயங்கர சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அது வந்து எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். அவர் சீனுமே சரி, சீன் நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன்று பண்ணி விட்ருவார், அது நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சீன் எனக்கு வந்து தம் படத்தில் வந்து ஆசிஸ் வித்யாசார் போலீஸ் ஆஃபீஸர். ஆசிஸ் வித்யாசார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலி வந்து பாம்பே தியேட்ரிக்கல் ஆர்டிஸ்ட். அவர் அங்கே தான் வந்தவர். ஸோ அவருக்கு அந்த ஒரு இது உண்டு, ஒரு எல்லாமே ஒரு இவர் ஒரு சீனில் வந்து டைலாக் பேசும்போது எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று பண்ணி விட்டார். என்கிட்ட வந்து ஆசிஸ் சார் வேணாம் சார், அவர் கொஞ்சம் ஓவராக பண்ணுறாருனார். ஏட்டேன் டாக்டர் இல்லை சார் ரசிப்பாங்க தேட்டரில் விட்டுருங்க அப்படின்னு. ஏங்க நான் வந்து சிட்டி போலீஸ் கமிஷனருங்க, என்கிட்ட வந்து அவருடைய பண்ணுறாங்க அப்படின்னாரு. சார் சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆகட்டும், ஆசிஸ் வித்யார்த்தி ஆகட்டும், அவர் பண்ணுறத யூத் ரசிப்பாங்க தேட்டரில் விட்டுருங்க அப்படின்ட்டேன். இது வந்து தேட்டரில் வந்து அந்த சீன் பர்டிகுலராக அந்த இடத்துல பயங்கரமாக ஆடியன்ஸ் கிளாஸ் தட்டினான். உடனே சிம்பு எனக்கு பின்னாடி ஃபோன் வருது, அது எப்படி அன்றைக்கி கரெக்டாக சொன்னீங்க தேட்டரில் கை தட்டுவான்னு, எப்படி சொன்னீங்க சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு. இல்லை சார் அது வந்து யூத்துங்களுடைய பல்ஸ் அதானே சார், அவங்க அதுதான் விரும்புவாங்க, அதை நீங்கள் பண்ணீங்க தேட்டரில் கை தட்டுவாங்கன்னு சொன்னேன். அதை இன்றைக்கும் சொல்லுவார், நீங்கள் அன்றைக்கி வந்து அது வந்து கரெக்டாக கெஸ் பண்ணீங்களா சார் அப்படிம்பார். அந்த மாதிரி அவர்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு இலகுத்தன்மை, ஒரு ஹீரோவாகவே நமக்கு தெரியாது, ஒரு ஜாலியாக நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு கூட வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அவர்கிட்ட. ஹலோ நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங் வர முடியுமா அப்படின்னு கேட்பேன். எத்தனை மணிக்கு அப்படிம்பார், காலையில் 5 மணிக்கு அப்படிம்பார். என்ன எதுக்கு 5 மணிக்கு அப்படிம்பார், எதுக்கு 5 அது ஏன் 9 மணிக்கு எடுக்கக்கூடாதாம்பார். இது மற்ற டேரக்டர்கிட்ட கேட்டாங்கன்னா கோவம் வந்துடும் டேரக்டர்ஸுக்கு. நான் வந்து இல்லை அது 9 மணிக்கு எடுக்கலாம் தான், ஆனால் 5 மணிக்கு எடுத்தால் கேமராமேன் அழகாக இருக்குன்றாரு, 5 மணிக்கு வர முடியுமா அப்படின்னு. கேமராமேனுக்கு கொடுங்க, அது ஏன் சார் 5 மணிக்கு கூட அவர்கிட்ட கேட்பார். அவர் சொல்லுவார், இல்லை சார் இந்த பேக் லைட்டு நீங்கள் ஒரு வார்ம் லைட்டு அதெல்லாம் போட்டாட்டு. ஓ அப்படி சொல்கிறீங்களா, சரி வந்துடுறேன் அப்படிம்பார். அப்புறம் எல்லோரும் போன நான் கேட்பேன், ஏங்க 5 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தால் பேட்டா எக்ஸ்ட்ரா பேட்டா காலையில் பார்த்துக்கோங்க. ஹலோ 5 மணிக்கு இருப்பேன், சொன்னால் சிம்பு சொன்னால் செய்வான் அப்படின்னு. ஏன் அசிஸ்டன்ஸ்லாம் வந்து சார் வரமாட்டார், வேண்டாம் பிளான் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், இல்லை அவர் சொல்லிட்டாருப்பா வந்துடுவார். சரி போட்டிருந்தோம், ஆனால் எனக்கு தெரிஞ்ச நான் அப்போ வண்டி ஏற போவார் போய் சார் 5 மணி சார். ஆனால் அப்போவே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்களா எல்லாரும்? இல்லை இல்லை அவர் சிம்பு எனக்கு நான் ஒரு தனியாக வரக்குன்னு ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தானே, ஒரு நாளும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் படங்களில் நான் அவரை வச்சு பண்ண படங்கள் என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த இன்ஸ்டன்ட்டில் தான். மறுநாள் காலையில் பார்த்தா நான் 4:45 ஸ்பாட்டுக்கு போகிறேன், அங்கே ஆல்ரெடி தலைவர் உட்காந்துருக்காப்புல சேர் போட்டு. வாங்க சார் 5 மணின்னு சொல்லிட்டு 4:45 வர்றீங்கன்னா, நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் 4:30 வந்துட்டேன் அப்படின்றது. 4:30 வந்துட்டீங்களா, நமக்கே தூக்கலாம், எனக்கு அது ஒரு மாதிரி எழுந்துச்சி 4 மணிக்கு ரெடியாக தான் போகிறோம். எப்போங்க வந்தீங்க அப்படின்னா, என்னால் கண்ணே முழிக்கணும் கஷ்டப்பட்டு எழுந்துச்சோம், நீங்கள் எப்போ வந்தீங்க? தூங்கினா தானே எந்திரிக்கிறதுக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் தூங்கினா தானே எந்திரிக்கிறோம். நான் தூங்கவே இல்லை, நான் வந்து அப்படியே நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்தேன். ஒரு 3 மணி 3:30 மணிக்கு கிளம்புனேன், இங்கே வந்துட்டேன், வந்து சேர் போட்டு உட்காந்துட்டேன், ஒரு 1/2 மணி நேரம் கண்ணை மூடி அப்படியே உட்காந்துருந்தேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஷார்ட் எடுத்து முடியும்போது தூங்கிடுவேன், இதுக்கப்புறம் எனக்கு 2 மணி நேரம் கேப் அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு நடிச்சு கொடுத்தாரு. அதாவது என்ன ஆகி போச்சுன்னா, பின்னாடி அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு கம்பெனி கிரியேட்டர் டயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. மாமா மச்சான் மச்சின்னு பேசுகிற அந்த பசங்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தார். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏய் நாளைக்கு என்ன சீன்றா, நான் ஒரு 2 மணி நேரம் லேட்டாக வரேன், 11 மணிக்கு எடுத்துக்கோங்கடா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் என்னுடைய கெஸ்ஸு இது.
என்ன ஆகி போச்சுன்னா அப்புறம் லேட்டாக ஆரம்பிங்கன்னா அது அவர் மேலே பழிய வந்துச்சு. ஆக்சுவலி அவர் கரெக்டாக கமிட் பண்ணி கரெக்டாக, ஏன்னா நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னை வரைக்கும் அவர் மணிரத்னம் சார் படத்துக்கு கரெக்டாக தான் போயிருக்காரு. மணிரத்னம் சார் படம் 2 படம் பண்ணாரா, 2 பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். மணிரத்னம் சார் 2 படம் தான், 2 படத்துக்கும் கரெக்டாக போயிருக்காரு. சிம்பு அவர்கள் கரெக்டாக தான் போயிருக்காங்க. ஸோ வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் கரெக்டாக எல்லாம் பண்ணால் இப்போ கரெக்டாக தான் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. என்ன அதாவது தப்பை நம்ம பண்ணிவிட்டு அதை தூக்கி ஆர்டிஸ்ட் மேலே போடக்கூடாது. நம்ம கரெக்டாக இருந்தால் ஆர்டிஸ்ட் கரெக்டாக இருப்பாங்கன்றது தான் நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறது. அது வெவ்வேறு சில காரணங்களுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும், சிம்பு பொறுத்த வரைக்கும் அவர் எந்த காலகட்டத்துலையும் டைமிங்லாம் மிஸ் ஆனது கிடையாது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா அது காரணம் வேறையாக இருக்குமே தவிர நிச்சயமாக இந்த காரணம் இருக்காது. ஓகே, இந்த இடத்துக்கான சிம்பு சார் வரத்துக்கு இப்போ ஓடுற மாதிரியே ஓடிட்டு இருந்தா ஓகேவா, இல்லை சிம்பு சார் இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் இந்த தளபதியோட இடத்த நிரப்பலாம்? இல்லை, இப்போ ஆல்ரெடி வச்சிருக்க ட்ராக்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அவருடைய பட வரிசைகள்லாம் பார்க்கும்போது நம்ம இப்போ வெற்றிமாறன் சார் படம் அது நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய ஒரு இதை வாங்கி கொடுக்க போகுது. அது அந்த படம் வந்து நம்மளாம் எதிர்பார்க்காத ஒரு சிம்பு நம்ம அந்த படத்தில் பார்க்க போகிறோம். அது ஒரு பெரிய மாஸ் கமர்ஷியல் படம் தான். என்ன கேட்டால் வெற்றிமாறன் சார் படம் எல்லாமே நான் வந்து ஒரு பெரிய மாஸ் படம் அவர்கிட்டே சொல்லுவேன். ஸோ அந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு இது பண்ண போகுது. அதுக்கடுத்து அவர் அடுத்தடுத்து அவர் வந்து வச்சுருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே நல்ல ப்ராஜெக்டாக தான் இருக்குது. அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் சாருக்கு எப்படியோ அதே மாதிரி தான் சிம்பு அவர்களுக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் சிம்பு அவர்களை பற்றி என்ன நீங்கள் கான்ட்ரவர்சி பேசினாலும் சரி தான், சிம்பு அவர்களை பற்றி நீங்கள் என்னன்னாலும் அவருக்கான இடம் அவருக்கான பாதையில் அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். அது போய் அது தன்னாக அவர் கொண்டு சேர்த்துரும். ஏன்னா இவர் எப்படி ஒரு நல்ல இதயமோ அதே மாதிரி அவர் நல்ல இதயம். நான் 2 பேரும் நாளைக்கு என்னை கூப்பிட்டு படம் கொடுத்துருவாங்க, நம்ம அவங்களை வச்சு டைரக்ட் பண்ணிடுவோம், இல்லை அவங்க படத்தில் நடிச்சிருவோம், அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுங்க. உண்மையிலே நான் வந்து டைரக்டரை தாண்டி அவங்களோட படம் பண்ணும்போது அவங்களோட நட்புறவாக பழகிருக்கேன். ஸோ இந்த இதயமும் ஒரு நல்ல குட் சோல், அவரும் நல்ல குட் சோல். எங்கேயுமே ஒரு இதயம் நல்ல இதயமோ எண்ணம் நல்லா இருந்தால் நம்மளை தூக்கி எல்லாமே நல்லது தான் நடக்கும். அதுதான் அவங்க 2 பேருக்கும் நடந்திருக்கு. இவருக்கு அது நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு அதிக 5 வருஷங்கிறது ஜாஸ்தி. ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோக்கான ட்ராக்ல நிற்பார் பாருங்க. ஓகே, அந்த பழைய அந்த கமர்ஷியல் அந்த குத்து டைமில் இருந்த மாதிரி வந்துடும். அந்த ஒரு பெரிய இப்போ இருக்கிற மார்க்கெட்டோட டபுள் மார்க்கெட்டில் வந்துடுவார், மாஸாக வந்துடுவார். சார், நீங்கள் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் இருந்த இயக்குனர்கள் இன்றைக்கும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் சாரோட அந்த டைரக்ஷனுக்கு அந்த ஸ்டாப் போட்டதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டாப் போட்டதுக்கு காரணம் ஒன்றுமே கிடையாது. நான் ஸ்டாப் போடவே இல்லை. என்னென்னா, எனக்கான ஹீரோக்கள், என் கதைக்கான ஹீரோக்கள் கிடைச்சாதான் நான் பண்ண முடியும். நான் இடையில என்ன பண்ணேன்னா, சரி கிடைக்கிறது நம்ம கோல் பண்ணலாம்னு சொல்லி ஒரு 2-3 படம் பண்ணேன். அது எனக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. சின்ன பட்ஜெட்டு, சின்ன ஹீரோ அப்படின்னு ஒரு படங்கள் எடுத்து பண்ணும்போது அது எனக்கு பேக் ஃபயர் ஆகுது. அப்போ நான் என்ன நினச்சேன், நம்மக்கிட்ட ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறது இது அல்ல. வெங்கடேஷ்னா அது வேறு ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும் படம். நம்ம போய் ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக ஒரு சின்ன பட்ஜெட்டில் அப்படின்னு பண்ணும்போது ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு பகவதி, ஒரு தம்மு, குத்து, ஒரு வாத்தியார், ஒரு ஏய், அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்போ அதற்கான படத்துக்கும் டைம் எடுத்து ஆகணும். அப்புறம் நான் நடிகன் ஆனதுக்கப்புறம் டைரக்ஷனை விட்ட கேப்பு, அதுக்கப்புறம் வந்தோடனே இவர் எங்கே ஒரு சீனியரோ, இவரால் இப்போ ட்ரெண்டாக பண்ணணும் அப்படின்ற அப்போ அதை நான் பிரேக் பண்ணணும். அப்போ அதற்கான ஒரு சரியான சப்ஜெக்ட்டும் அதற்கான சரியான ஒரு ஹீரோவும் கிடைக்கும்போது நான் ஒரு படம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா பெரிய ஹீரோஸ் வந்துடுறாங்க. இப்போ ஒரு படம் இன்றைக்கி வந்துட்டேன்னா தமிழ் சினிமாவில் என்றைக்கு இல்லை, நான் சொல்கிறது நான் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இருந்தே தமிழ் சினிமாங்கிறது ஹீரோ பேஸ் பண்ணி தாங்க. ஹீரோ பேஸ் பண்ணி தான் அதனுடைய வியாபாரம், அதனுடைய வீச்சு எல்லாமே ஒரு ஹீரோ பேஸ் பண்ணி தான். நீங்கள் சாதாரணமாக ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, அங்கே போகிறீங்க, கிராஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ ஷூட்டிங் சம்பந்தம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேட்பீங்க? ஆட்டோமேட்டிக்காக அதான் உங்களுக்கு வரும். ஆனால் ஏன் அது அப்படி கிரியேட் ஆகுது? அதுதாங்க சினிமாங்கிறதே இப்போ உங்களுக்கு ஹீரோ பேஸ் பண்ணி தான். நம்ம எத்தனை ஹாலிவுட் படம் பார்க்குறோம், எத்தனை டைரக்டர்ஸ் உங்களுக்கு மைண்டில் இருக்கும்? ஒரு 4 பேரை தவிர ஹீரோஸ் பேர் சொல்லுங்கள், 10 பேரை சொல்லுவீங்க நீங்கள் ஹீரோஸ். ஏன்னா அவங்க தான் ஸ்க்ரீனில் நம்ம முன்னாடி நீங்கள் அதுக்கு பின்னாடி உழைப்பு போட்ட டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டரு, ஸ்டண்ட் கோரியோகிராஃபரு, இவங்கெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ தான் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் கொஞ்சம் அவங்க மேலேயும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் என்றைக்கு இருந்தாலும் ஹீரோ ஒர்க்ஷிப் தான் சினிமா. அது சினிமா மட்டுமே இல்லை. நீங்கள் ஒரு நாவல் படிச்சுட்டு இருக்கீங்களா, நீங்கள் ஒரு நல்ல நாவல் படிக்கிறீங்கன்னா அந்த நாவலில் இருக்கக்கூடிய கேரக்டருக்குள்ள நீங்கள் போயிடுவீங்க. அந்த ஆத்தரம் பேர் மறந்துடும். அந்த அப்புறமா யார் இந்த எழுதுனது அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி வரக்கூடிய காலகட்டம் தான். இப்போ எங்கேயுமே ஒரு ஷூட்டிங் மாஸ் போனால் ஃபஸ்ட்டு நிப்பாட்டு கேட்குறது யாருங்க ஹீரோ அப்படிம்பாங்க. அப்புறம் ஹீரோ பேரை சொல்லுவாங்க. அப்புறம் அந்த டைரக்டர் யாரும்பாங்க. அடுத்தது 2வது தான் டைரக்டரை கேட்பாங்க. இப்போ டைரக்டர் பேரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் படத்துடைய டைட்டில் என்னன்னு கேட்பாங்க. இந்த 3 தான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பப்ளிக் கேட்கக்கூடிய விஷயம். காமெடின்னு யாருன்னு கேட்க மாட்டாங்க,
யார் ப்ரொடியூசர்னு கேட்க மாட்டாங்க, என்ன ப்ரொடக்ஷனுக்கு ஹீரோயின் யாருன்னு கேட்க மாட்டாங்க. ஹீரோ யார் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் நடக்குன்னா நிப்பாட்டி நம்மளாம் சொல்லுவோம் நீ ஃபேஸ், இல்லை புது ஹீரோ, இல்லைனா இந்த ஹீரோ பேரை சொல்லி அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அதே மாதிரி ஒரு ஷூட்டிங்கில் அந்த க்ரௌட் நிற்கிறத பார்த்தே அங்கே நடிச்சிட்டு இருக்கிறது பெரிய ஹீரோவா சின்ன ஹீரோவானு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து என்றைக்குமே சினிமாங்கிறது வந்து ஒரு ஹீரோவை பேஸ் பண்ணி தான் பிஸ்னஸ். அப்போ நான் ஒரு பெரிய கமர்ஷியல் படம் பண்ணால் எனக்கு ஒரு பெரிய ஹீரோ வேணும். அதற்கான காத்திருப்பு தான் இந்த கேப், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அது ஒரு ஹீரோயின் பேஸ்டு சினிமான்றது ஏன் கிரியேட் ஆகலை? இல்லை இப்போ நயன்தாரா மேம் நடிச்சிட்டு இருக்காங்க, த்ரிஷா மேம் நடிக்கிறாங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க, அது ஏன் இன்னும் பெரிய பூம் ஆகலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நடிக்கிறாங்க, நிச்சயமாக அவங்களோட படங்கள் நாங்கள் போய் ரசித்து பார்த்துட்ருக்கோம். அதுக்கான ஒரு பூம் ஆரம்ப காலத்துலேயே கிரியேட் பண்ணாததுக்கான காரணமாக இல்லை என்னவா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது கதை செலெக்ஷன் தான். அதாவது வந்து இப்போ எங்கேயோ ஒரு இடத்த இப்போ ஹீரோஸ் வந்து கதை கேட்கும்போது ரொம்ப கவனமாக அவங்க அந்த என்ன பேட்டர்னில் அந்த கதை அப்படின்றத பொறுத்த எனக்கு வரைக்கும் வந்து இப்போ கோலமாவு கோயிலை வந்து ஒரு நல்ல ஹிட்டு தான் நயன்தாரா மாட்டது. அதுக்கப்புறம் ஏன் அந்த மாதிரி ஹிட்டு அவங்க கொடுக்கல? அப்போ அவங்க வந்து சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறப்போ அவங்க ஒரு இதுக்குள்ளே போயிடுறாங்க, ஒரு பேட்டர்னுக்குள்ளே போயிடும்போது அங்கே வந்து இப்போ அவங்களுக்கு அதுக்கு ஹிட்டுதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஆர்ஜே பாலாஜி பண்ணார் இல்லையா மூக்குத்தி அம்மன், அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹிட்டில் ஒரு படமாக அமைஞ்சுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோலமாவு கோகிலாக்கும் இதுக்கும் கதைக்கும் இதுக்கும் டோட்டலாக வித்தியாசம். அது ஒரு மாதிரி ஃபன்னியாக ஒரு மாதிரி ஒரு காமெடியாக போகக்கூடிய ஒரு டார்க் காமெடி மூவியாக போயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா இது ஒரு பக்தியும் அது காமெடியும் கலந்த ஒரு மூவி. அதுக்கப்புறம் அவங்க வந்து சரியான சப்ஜெக்டில் வந்து நல்லா போகும்னு நினச்சி அவங்க நினச்சது அது பேக் ஃபயர் ஆகிருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த கதை அப்படிங்கிறது வந்து சரியான விஷயமே அமையும் போது எந்த ஒரு கடத்தில் விஜயசாந்தி படம் கோலோச்சின தமிழ் சினிமா, தமிழ் தெலுங்கு சினிமா தானே இது. அவங்க படம் எல்லா படமே இப்போ வர படங்கள்லாம் ஹிட்டான படங்கள் தானே. ஸோ அந்த காலகட்டங்களில் கதைகளை நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி அதை பண்ணும்போது அது எந்த ஹீரோயினாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் சொன்ன 3-4 ஹீரோயின்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் சாவித்திரியோடைய பயோபிக் வந்துச்சு இல்லையா, கீர்த்தி சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பயோபிக் பண்ணலைங்கிறது தான் அவங்களுக்கு துஷ்டத்தனமான முடிவு. அதுக்கப்புறம் இன்னொரு பயோபிக் பண்ணியிருந்தால் ஒரே பேட்டர்னாக போயிருக்கும் அவங்களுக்கு. இப்போ வேறு ஒரு பேட்டர்னில் வேறு ஒரு கதை வந்து அவங்களுக்கு சரியான படம் ஆகும்போது அவங்களுக்கு அந்த படம் வரும். ஆக்சுவலி வந்து நம்ம ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க மாஸ் ஹீரோவுக்கு தவிர மற்ற எல்லாத்துக்குமே கண்டென்ட் நல்லா இருந்தால் அந்த படத்தை வந்து அவங்க ரசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதேமாதிரி மாஸ் ஹீரோவாக இருக்கவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் கண்டென்ட் ஓரியண்டாக படம் கொடுத்தே வந்தாங்களாம். இப்போ எப்படி நமக்கு வந்து அஜித் விஜய் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சோ, இனி அடுத்த காலகட்டம் வந்து சிம்பு அவர்களும் தனுஷ் அவர்களும் தான். இதுதான் நமக்கு நிச்சயமாக இருக்கும். இவர் ஒரு பேட்டர்னில் ட்ராக்கில் இருப்பார், அவர் ஒரு பேட்டர்னில் இருப்பார். அப்போ அஜித் சாரும் மாஸ் கமர்ஷியல் படம்லாம் பண்ணியிருக்காரு, விஜய் சாரும் பண்ணியிருக்காரு, அதுமாதிரி தனுஷ் சாரும் பண்ணுவார், விஜய் சாரும் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேருமே கண்டென்ட் ஓரியண்டாகவும் படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்ரேஷன் மாறி இருக்குது, வேறு மாதிரி விஷயங்கள் இருக்கிறதால. ஸோ என்னுடைய கணிப்பு வந்து சிம்பு அவர்கள் அடுத்து விஜய்னா, தனுஷ் அவர்கள் அடுத்து அஜித். சரி, உங்கள் மொத்த இந்த திரை வாழ்க்கையிலேயே உங்களை உச்சிக்கு கொண்டு போன ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஒரு மூமெண்ட் இருந்திருக்குதா? நீங்கள் நல்ல டாப்பில் இருந்த பொழுதுலேயும் இந்த விஷயங்கள் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சுமா அப்படின்றது இருந்திருக்குதா? அப்படின்னு எனக்கு பர்டிகுலராக ஒரு இன்சிடென்ட் இருக்காது, 2-3 இருக்கலாம், 2-3 வெவ்வேறு காரணங்களால் இருக்கலாம். ஸோ டிஸ்கம்ஃபர்ட்னு நான் எந்த ஒரு விஷயத்தையுமே நான் ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுவே நமக்கு பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். இந்த இடமே நமக்கு பெரிய இடம் நினைக்கிறதுல எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் சரி ஓகே இதை நம்ம தாண்டி போயிடலாம் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே இருந்ததால் நான் எந்த இடத்துலையுமே நான் அதை பெருசாக எனக்கு பர்டிகுலராக இந்த இடம் எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு எதுவுமே இருந்ததில்லை. ஒன்றே ஒன்று என்னென்னா, நம்ம ஒரு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு படத்தை பண்ணியிருப்போம், அது நமக்கு வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் வரலைங்கும்போது மட்டும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு மாதிரி நம்ம டிஸ்கம்ஃபர்ட் இருக்க முடியாது, ஒரு மாதிரி ஒரு அப்செட் மூடு இருந்திருப்போம். அப்புறம் அதில் வந்து மீண்டும் சரி அடுத்த வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு போயிருப்போம். ஏன் அப்படி கேட்டேன்னா, இப்போது விஜய் சாரோட ஆடியோ லான்ச்சாகவே இருக்கட்டும், நிறைய விஷயங்களாகட்டும், அவர் படம் கடைசியாக ஜனநாயகன் வரவே அவரு கூட ஒர்க் பண்ண பல டேரக்டர்ஸ் பேர் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களாக இருக்கட்டும், நெல்சன் அவர்களாக இருக்கட்டும், அட்லி அவர்களாக இருக்கட்டும், அவங்க பேரில் சொல்லிட்டே இருப்பாங்க, விஜய் சாருக்கு இப்படி படம் கொடுத்துருக்காங்க பாருங்க திரும்ப அவர்கள் பேர் வரும்போது நம்ம காலகட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு பெரிய பூம் இருந்திருந்தா, டைரக்டரை திருப்பி பார்க்குற ஆடியன்ஸ் இருந்திருந்தா, நம்ம அந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு போய் நின்றப்போமோன்ற ஒரு தோணல் வந்திருக்குதா? அது தோணல் வந்திருக்கு, அது டிஸ்கம்ஃபர்ட் வராது, அது தோணல் வந்திருக்கு. அதாவது வந்து என்னென்னா, சரி ஓகே இன்றைக்கி வந்து இப்போ இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால், நீங்கள் இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் எனக்கு வந்து
டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு ஃபீல் வந்துச்சுன்னா எனக்கு அந்த எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ்லாம் சொல்லும்போது எனக்கு வந்துச்சுன்னா, எனக்கு வந்து விஜய் சாரை வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுறதுக்காக நான் ரொம்ப மெனக்கெட்ட படம் வந்து பகவதி. ஓகே, அந்த படத்துக்கு நான் அப்படி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். அது விஜய் சாருக்கே தெரியும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த டயத்தில் பார்த்தா பகவதி ரிலீஸ் ஆகிற டயத்தில் வில்லன் ரிலீஸ் ஆகுது, ரமணா ரிலீஸ் ஆகுது, 3 ஒரே தீபாவளி ரிலீஸ் ஆகுது. என்கிட்ட எல்லோரும் கேட்குறாங்க, சார் தெரியுமில்ல ரமணா வருது, விஜயகாந்த் படம், ஏஆர் முருகதாஸ் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்க, சூப்பராக இருக்கான் படம். ரிலீஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா அஜித்துக்கு வில்லன் வருது, செம்மையாக பண்ணியிருக்காரான் அப்படின்றாங்க. இங்கே பகவதி. ஆனால் எனக்கு மட்டும் ஒரு கான்ஃபிடென்ட்டு நல்லா தெரியும். திருப்பூர் சுப்பிரமணியம் சார் இருக்கார் இல்லையா, அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட தான் கேட்டேன். அவர் சொன்னார், தம்பி இந்த தீபாவளிக்கு வந்த 3 படமே விநாயகத்துக்கு லாபம், 3 படமே வெற்றி படம், இந்த மாதிரி தீபாவளி இன்னி தமிழ் சினிமாவில் வராதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் எந்த தீபாவளிக்கும் இந்த மாதிரி வந்த படம் 3 படமும் ஓடி வசூல் பண்ண கிடையாது. திருப்பூர் சுமி சார் இருக்க தான் செய்கிறது, அவர்கிட்ட யாருனாலும் கட்டலாம். எனக்கு என்னென்னா, விஜய் சார் ஃபேன்ஸும் சரி, சில இன்டர்வியூவில் விஜய் சாரே சொல்லியிருக்கிறார், திருமலை தான் ஆக்ஷன் ஹீரோ ஆச்சுன்னு. அப்போ எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். சார் இல்லை சார், பகவதி தான் சார் உங்களை ஆக்ஷன் ஹீரோவாக பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தது அப்படின்னு நம்ம மட்டும் தனியாக உட்காந்து சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஒரு சின்ன அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நமக்கு என்ன இருந்தாலும் நம்ம விஜய் சார் நம்ம தான் ஆக்ஷன் ஹீரோவாக போட்டு கொடுத்தது. ஆண்டவன் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. உனக்கெல்லாம் எதிரியாக வாழ வச்சாண்டா, டே உனக்கெல்லாம் எதிரியை அழிச்சு தாண்டா பழக்கம், எனக்கு எப்படி எதிரியை வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது, இதெல்லாம் டைலாக் அவருக்குன்னு உட்காந்து எழுதுறது, யோசிச்சு எப்படி பண்ணுறது, இது எப்படி பண்ணுறது, அது பண்ணுறதுன்னு. அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்புறம் ஸ்டைலு ஷாக்னு ஆக்ஷன்லாம் கொடுத்து அதை அந்த படம் ஹிட் ஆகுனா விஜய் சாருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு. ஓகே, நம்ம ஆக்ஷன் படம் பண்ணோம். அது வரைக்கும் விஜய் சார் வந்து லவ் படம் தான் பண்ணிட்டு இருந்தார். ஈவன் பகவதி ரிலீஸ்க்கு முன்னாடி கூட விஜய் சார் என்ன பண்ணிட்டாருன்னா, உள்ளுக்குள்ளே அவருக்கு ஒரு சின்ன ஒரு இது, பகவதி ஒரு வேளை மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா உடனே என்ன பண்ணிட்டாருன்னா வசீகரா ஷூட்டிங் போயிட்டார். ஸோ பகவதி முடிஞ்சோன்னே ரிலீஸ் ஆன படம் வசீகரா, லவ் பேட்டர்ன் ஜாலியாக அப்படி ஒரு படம். அதுக்கப்புறமா திருமலை கதை அவருக்கு ஓகே ஆகி ரமணா டைரக்டர் பண்ணார். அந்த படம் அவருக்கு நல்லாவே போச்சு. அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் அது அவருக்கு நல்ல வசூலையும் நல்ல பேரையும் கொடுத்துச்சு. ஆனாலும் அவரை ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றின படம் பகவதிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இது அவர் ஃபேன்ஸுக்கு சில பேருக்கு தெரியாது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, என்னுடைய வீடியோக்களில் இல்லை கீழே இல்லை பகவதி வந்து இல்லை திருமலை தான்பாங்க. நான் இப்போவும் சொல்லுவேன், எப்போவும் அப்படி சில பேர் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு கடை விட்டுருவேன், பாங்கடா எனக்கு தெரியும்டா அப்படி விட்டுருவேன். ஆனால் உண்மை என்னென்னா, அந்த பகவதி படம் தான் அவருக்கு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுறதுக்கான பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்த படம் அப்படின்றத ஒத்துக்காத சில பேர் பார்க்கும்போதோ இல்லை ஒத்துக்காத சில கமெண்ட்ஸ் அல்லது சில கருத்துக்கு சொல்லும்போது மட்டும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும். அப்புறம் போங்கடா அதை எனக்கு தெரியல அப்படி போயிடுவேன். ஓகே சார், இறுதியாக சில வார்த்தைகள் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதை கேட்ட உடனேவே உங்களுக்கு ஞாபகம் வர ஒரு விஷயமோ இல்லை ஒரு வரியோ எது வேணால் சொல்லலாம், ஓகேவா? முதல் விஷயம் தோல்வி. எல்லாரும் சந்திக்கிற ஒரு விஷயம். அதில் நம்ம அதை பெருசாக மைண்டில் ஏற்றிக்காமல் இருந்தாலே நம்ம அடுத்த ஒரு வெற்றியை சந்திச்சிடலாம். ஓகே, துரோகம். அதுவும் நிச்சயமாக நீங்கள் லைஃப்பில் அதை கடக்காமல் இருக்கவே முடியாது. அது எந்த நேரத்தில் நடக்கும், எப்போ நடக்கணும் உங்களுக்கே தெரியாது. நடக்கும்போது உஷாராயிட்டீங்கன்னா உங்களோட வெற்றியாளன் யாரும் கிடையாது. அந்தஸ்து அது வேணும். ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் அது வேணும். அதுக்காக தான் நீங்கள் போராடுறீங்க. அது வந்ததுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறதுக்கு மட்டுமே நீங்கள் மெனக்கிட்டால் போதும். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன். லாபம் அது வேணும் வாழ்க்கையில். என்னென்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ நஷ்டப்படுறீங்களோ அதுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு லாபம் இருக்குது. அது எப்போன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் லாபம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கட்டத்தில் வந்துடும். இழப்பு அதுவும் லாபம் எப்படியோ அதே மாதிரி இழப்புங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை இழக்கலாம், பிடித்த நபரை இழக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருந்தாலும் அந்த இழப்பு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா வராது. அது உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் முன்னாடி பிற்பாடாக இருந்துக்கலாம். கண்ணீர் அது இல்லைன்னா வெற்றியே கிடையாது. நண்பன் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமாக வேண்டப்பட்ட ஒரு உறவினர் யாருன்னா நண்பன். குடும்பம் எல்லாருக்கும் அது வேணும். அதை வச்சு தான் நீங்கள் நான் பல பேர்கிட்ட சொல்லுவேன், என் குடும்பத்தை விட்டுட்டு என் கனவை நோக்கி ஓடுறேன்னு மட்டும் சொல்லாதீங்க, உங்கள் குடும்பத்தையும் கூட வச்சுக்கிட்டு உங்கள் கனவை துரத்துங்க அப்படிம்பேன். ஏன்னா குடும்பம்தான் நீங்கள், குடும்பத்தில் தான் ஒருத்தர் நீங்கள். அதனால் குடும்பத்தை மட்டும் எந்த காரணமும் நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க. கடைசியாக சினிமா. பிடித்தவங்களுக்கு சினிமா தான் வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு சினிமா ஒரு பொழுதுபோக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், மற்றவங்களுக்கு சினிமா பொழுதுபோக்கு, எனக்கு பொழப்பு அப்படிம்பேன். அதனால் சினிமா பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு பொழுதுபோக்கு,
எனக்கு பொழப்பு. ஓகே சார், அந்த பொழுதுபோக்கு இப்போ வந்து மற்றவங்களுக்கு, ஆனால் உங்களுக்கு வந்து அது பொழப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அது ஒரு இயக்குனராக இருந்து இன்னைக்கு நடிகராக வந்துட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து நடிக்கிறது மட்டும்தான் இருக்குமா, இல்லை அந்த டைரக்ஷனை நாங்கள் எதிர்பார்க்கலாமா? என்ன அடுத்து நடக்க போகுது உங்களோட சினிமா வாழ்க்கையில், அதை சொல்லிடுங்க. இல்லை, அடுத்து என்னுடைய பயணம் வந்து நடிப்பாகவும் இருக்கும், இயக்கமாகவும் இருக்கும். ஆனால் இயக்கன்றது அடுத்து நான் பண்ணக்கூடிய இயக்கம், அதை நிச்சயமாக ஒரு படம் இருக்குது எனக்கு இயக்கத்தில். அந்த படம் ஒரு பெரிய படமாக இருக்கணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். அதாவது வந்து நம்ம ஊரில் சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் முறை காத்து நிற்குமாவும் கொக்கு அப்படின்ற மாதிரி. சரி போட்டோம், வெயிட் பண்ணுவோம், கரெக்டான ஒன்று வரட்டும், நம்ம பண்ணுவோன்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு டைரக்டர் ஓரியன்டாக ஒரு படம் இருக்குது. ஒரு இந்த நடிக்க போனால் கூட, நடிகனாக இருக்கிறது கூட ட்ராவலில் ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டு தான் உட்காந்துட்ருக்கு. அதற்கான நேரம், சூழல், ஹீரோ, ப்ரொடியூசர், அப்புறம் மார்க்கெட்டிங். இன்றைக்கி வந்து எங்களுக்கு நாங்கள் படம் பண்ண காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டிங் பற்றிய பிரச்சனை கிடையாது. நாங்கள் ஒரு படத்தை பண்ணி கொடுத்துருவோம், ப்ரொடியூசர் பண்ணி. டைரக்டருக்கும் மார்க்கெட்டிங் பற்றின ஒரு பொறுப்பு இருக்குது இன்றைக்கி. ஸோ அதெல்லாம் சேர்ந்து அமையும் போது நிச்சயமாக டைரக்ஷன் பண்ணுவேன். அது வரைக்கும் நடிப்புங்கிறது ஒரு பக்கம் அந்த ட்ராவல் நடந்துகிட்டு தான் இருக்கும். நன்றி சார். நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் எனக்கு என்னெல்லாம் தோன்றிருக்கோ அதெல்லாம் எந்த ஃபில்டரும் போடாமல் ஓப்பனாக பேசியிருக்கேன். ஏதாவது நிறைகுறைகள் இருந்தால் நிகழ்ச்சியை பார்க்குறவங்க தயவுசெய்து அது பொறுத்தரல வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.